இந்த நாளிலும் கூட நாம் சபை கூட ஆண்டவர் நமக்கு கொடுத்த நல்ல கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாம் எல்லோரும் அப்படிப்பட்ட கிருபையை உணர்ந்தவர்களாய் நம் ஆண்டவருக்கு நன்றியுள்ள இதயத்தோடு நாம் உட்கார்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் அநேக வருஷங்களாய் அல்லது மாதங்களாய் நாட்களாய் விசுவாசத்தை குறித்து நாம் எப்போதும் பேசிக்கிட்டே இருக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் விசுவாசத்தை எப்படி வழங்கியிருக்கோம்னு தெரில. அவிசுவாசம்தான் எல்லா பாவத்தினுடையவும் வேறாய் இருக்குங்கிறத நாம் விளங்கிக்கணும். விசுவாசித்து தேவனிடத்தில் வந்தவர்களை பற்றி நாம் சொல்கிறோம். மறுபடியும் பிறந்து தேவனிடத்தில் விசுவாசித்து வந்த பிள்ளைகளுக்கு அவிசுவாசம் வந்தால் அதுதான் எல்லா பாவத்தினுடைய எல்லா அந்த நோயினுடைய அதுதான் ஆரம்பமே. அப்படி நாம் விளங்கிக்கொள்ளணும். விசுவாசம் இல்லாமல் ஆண்டவருக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். நாம் எபிரேயர் 11:6 நம்ம அப்படி வாசிக்கிறோம். தேவனை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னா, தேவனுக்கு ரொம்ப பிடிச்சது அல்லது பிரியமானது அப்படின்னு சொன்னால், இது அற்ப சொற்பமான விசுவாசம் இல்லை, ஜீவனுக்கேற்ற விசுவாசம், நித்திய ஜீவனுக்கேற்ற விசுவாசத்தை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். அநேக வாக்கு தத்தங்களை நம்ம பெற முடியாததுக்கு காரணங்களும் எபிரேயர் புத்தகத்தில் நீங்கள் வாசிப்பீங்களானால், தேவன் நமக்கு கொடுத்த அநேக வாக்கு தத்தங்களை பெற முடியாமல் போனதற்கான காரணம் 3:19 அப்படி இந்த எபிரேயர்கள் நிருப ஆசிரியர் அப்படி எழுதுறதை நாம் பார்க்கிறோம். அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதிலே பிரவேசிக்க முடியவில்லை, வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்ள முடியலை. தேவன் வாக்கு தத்தம் பண்ணின கானான் தேசத்துக்குள்ளும் ஒரு இளைப்பாறுதலான வாழ்க்கைக்குள்ளும் அவர்களால் போக முடியலை, அவிசுவாசத்தினால. அப்போ விசுவாசம் எவ்வளோ உயர்ந்ததுன்னு நாம் பார்க்கணும். இந்த எபிரேய விசுவாசிகள் நிறைய காரியங்களை இந்த எபிரேயர் நிருபத்தில் பரிசுத்த ஆவியானவர் அந்த எழுதினவர் மூலமாய் அதை பயன்படுத்தின எல்லா காரியங்களையும் நாம் யோசிப்போமானால், அவர்கள் யூத மதத்தில் இருந்து கிறிஸ்தவர்களானவர்கள். நம்மளைப் போல பல பின்னணி மதங்கள், பல பேக்ரவுண்டிலிருந்து வந்தவர்கள். அப்படி வந்த மக்கள் தான் இந்த எபிரேய கிறிஸ்தவர்களும். ஆனால் அவர்கள் ஒரு காலப்போக்கில் வர 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 அவருடைய காரியங்கள், பிரச்சனைகள் அல்லது சின்ன சின்ன பிரச்சனைகள், பெரிய பிரச்சனைகள், விசுவாசத்துக்கு அவர்களுக்கு வந்த பிரச்சனைகளில் அப்படியே வர 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 அப்படியே பின்வாங்கி போனாங்க. அப்படியே பின்வாங்கி 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 அப்படியே பின்வாங்கி போனார்கள். அது என்னெல்லாம் அவர் அந்த அப்போஸ்தலன் அங்கே சொல்லுகிறாருன்னு சொன்னால், 2ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் கேட்டவைகளை விட்டு முதல்ல விலகுனாங்க. அவிசுவாசம் வந்த உடனே அவருடைய வாழ்க்கையில் நல்லா தான் வந்தாங்க. பிரச்சனைகள், ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்துக்கு வந்தாங்க அவங்கள பொறுத்தவரையில், அல்லது யூத மதத்திலிருந்து கிறிஸ்தவர்களாய் ஆனார்கள். கேட்டதை விட்டு விலக ஆரம்பித்தாங்க. 2ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம். அடுத்து நாம் 10ஆம் அதிகாரம் தைரியத்தை விட்டார்கள். மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை விட்டு விட்டார்கள். 10ஆம் வசனத்தில் பின்வாங்கினாங்க. 10ஆம் அதிகாரம் 38-39 நீங்கள் வாசிப்பீங்களானால், ஆத்துமா ஈடேற விசுவாசிக்காமல் அப்படி அவர்கள் பின்வாங்கினார்கள், கெட்டுப்போக அப்படி பின்வாங்கி போனார்கள். அவர்களை பற்றி அவர்கள் சொல்லும்போது நீங்கள் கெட்டுப்போக பின்வாங்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்களுடைய முந்தின காலங்கள், அந்த எபிரேய கிறிஸ்தவர்களுடைய முந்தின காலங்கள், அவர்கள் எப்படி தங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை ஆரம்பித்தாங்க. ஒரு மதத்திலிருந்து, யூத மதத்திலிருந்து ஒரு பெரிய நெருக்கம் ஏற்பட்டது அவங்களுக்கு. யூத மதத்தை அது கிறிஸ்தவர்கள் அதை அந்த ராஜாக்கள் அங்கீகரிக்கலை, கிறிஸ்தவர்கள் அங்கீகரிக்கலை. அவர்கள் அதை யூத மதத்திலிருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த காலங்களில் அவங்களாம் எப்படி தங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையை ஆரம்பிச்சு, நம்மளை மாதிரி தான்
நல்ல சுறுசுறுப்பாக சந்தோஷமாக ஆரம்பித்த மக்கள் மத்தியில் தான் சில காலங்கள் வர வர காலங்கள் போக போக அங்கே தொய்வு ஏற்பட்டு அது எப்படி உண்டாகுது பாருங்கள். அவர்கள் எப்படி ஆனாங்கன்னு 10ஆம் அதிகாரம் இப்போ அந்த எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை எழுதின அப்போஸ்தலன் தேவனுடைய கையில் போய் விழுகிறது பயங்கரமாக இருக்குமே அப்படின்னு சொல்ல வேண்டியதாயிட்டு. இப்போ பிசாசின் கையிலிருந்து பிசாசின் கையில் அகப்பட்ட அவர்களை விடுதலையாக்கி தேவனிடத்திலே கொண்டு தேவனுடைய கைக்குள்ளே பராமரிப்புக்குள்ளே செட்டைகளுக்குள்ளே வந்த ஜனம் இப்போ தேவனோடு மல்லு கட்டி முறுமுறுத்து அவிசுவாசப்பட்டு கோபமூட்டி நிறைய வார்த்தைகள் நான் வாசி காட்டுறேன். இப்போ எப்படி சொல்கிறாருன்னா, ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் 31ஆம் வசனம் 10:31 ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமான ஒரு செயலுக்குள்ளே அவர்கள் போக ஆரம்பித்தார்கள். அவர்களை ஞாபகப்படுத்துகிறார் அப்போஸ்தலன், முந்தின நாட்களை நினைத்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையின் ஆரம்பத்தை நீங்கள் பாருங்கள், எப்படி ஆரம்பிச்சிங்க நினைத்து கொள்ளுங்கள். நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த நாட்கள், நீங்கள் ரட்சிக்கப்பட்ட தேவன் தம்முடைய ஜீவனை உங்களுக்கு தங்குது, உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை தந்து ஒளியை தந்து தம்மையே அவர் உங்களுக்கு தந்த அந்த பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களிலே உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்கள். ஆரம்ப காலகட்டங்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தவர்கள் அவர்கள். அடுத்த வசனம், நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் வேடிக்கை பார்க்கப்பட்டார்கள். அதாவது அவங்களுக்கு சொத்து வாங்க முடியல, வாங்கின சொத்தை அபகரிச்சாங்க, புறம்பே தள்ளுனாங்க, நிராகரிச்சாங்க, அவமானப்படுத்தினாங்க. எப்படி எழுதியிருக்கு? நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் வேடிக்கையாக்கப்பட்டார்கள் கிறிஸ்தவர்கள். அந்த கிறிஸ்தவர்கள் ஆதி கிறிஸ்தவர்கள், எபிரேய கிறிஸ்தவர்கள், யூத மதத்திலிருந்து கிறிஸ்துவனிடத்தில் வந்த மக்கள் அப்படி வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளுமானீர்கள். நீங்கள் யாராவது வேடிக்கை ஐக்கியால் உபத்திரவப்படுத்தப்பட்டால் அவங்களோட போய் சேர்ந்து கொண்டு நாங்களும் உபத்திரவப்படுறதுக்கு சந்தோஷப்படுகிறோம், நாங்களும் உபத்திரவங்களை சகிக்க தேவன் எங்களை அழைத்திருக்கிறார் என்று அவங்களோட கூட சேர்ந்து கொண்டு சந்தோஷப்பட்ட காலம் அது. 34ஆம் வசனம், நான் கட்டப்பட்டிருக்கையில், ஒருவேளை இதை எழுதினது அப்போஸ்தலன் பவுலா இருக்கலாம், பெயர் குறிப்பிடப்படலை, வார்த்தைகள் எல்லாவற்றையும் பார்த்தா அப்படி இருக்கு. அது எப்படி இருக்கட்டும், பரவாயில்ல. நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்தீர்கள். எப்படி இருந்தாங்க ஒரு கிறிஸ்தவங்க மனம் திரும்பின போது, மறுபடியும் பிறந்தபோது? ஒருத்தர் மேலே அந்த அப்போஸ்தலன் தன்னை குறித்து சொல்லுகிறார், அல்லது ஒருவருக்கொருவர் எவ்வளவு பரிதவிப்பாக நீங்கள் இருந்தீங்க, அக்கறையாக இருந்தீங்க, ஒருவருக்கொருவர் காவலாளி மாதிரி பரிதவிப்பாக இருந்தீர்கள். பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று நீங்கள் அறிந்தீர்கள். இந்த பூமியில் அல்ல, பரலோகத்தில். எப்படியெல்லாம் ஆரம்ப நாட்கள் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அவங்க எங்கே போனாங்கங்கிற சொல்லதுக்காக தான் எல்லாம் சொல்கிறோம். அவங்க எங்கே போய் வழுகி வீடாக போனாங்க கிறிஸ்தவர்கள்? எப்படி அவிசுவாசத்தில் போய் எந்த நிலையை அடைந்தார்கள்? பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ள மகா சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அவர்கள் அறிந்திருந்தார்கள். பரலோகம்தான் எங்கள் வீடு, தாய் வீடு, அதுதான். அவ்வளவு தீர்க்கமாய் அவர்கள் அறிந்திருந்தார்கள். ஆஸ்திகளை கூட, சொத்தை, பணத்தை, சம்பாத்தியத்தை, வயலை, நிலத்தை, எதை வேணாலும் எடுத்துக்க, கொள்ளையிட கொடுத்தீர்கள். இதெல்லாம் தான் அந்த எபிரேய கிறிஸ்தவருடைய, கிறிஸ்தவத்துக்கு வந்த யூத கிறிஸ்தவருடைய, யூத மதத்திலிருந்து கிறிஸ்துவனை தேடி கிறிஸ்துவனிடத்தில் வந்த மக்களுடைய நிலை அப்படி இருந்தது. ஆகையால் இப்படியெல்லாம் செய்து நீங்கள் ஆரம்பிச்சிங்க உங்கள் வாழ்க்கையை. மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை இப்போ விடுறீங்க, விட்டு விடாதீங்க. பரலோகத்தில் பலன் இருக்குன்னு நினச்சிங்க, அங்கே சுதந்திரம் உண்டுன்னு நினச்சி இவ்வளவு சந்தோஷமாக ஆஸ்திகளை கூட கொள்ளையிட கொடுத்தீங்க. இப்போ எனக்குன்னு ஆரம்பிச்சிட்டீங்க. நான் வாழணும்.
எல்லாத்துலேயும் நான் 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 இப்போ ஆரம்பிச்சிட்டீங்க. மிகுந்த பலனுக்கு எதுவான தைரியத்தை விட்டுட்டீங்க. இப்போ நீங்கள் இப்படி சொல்லி அவர்களை அவர் நினைப்பு ஊட்டி அவர்களை உற்சாகப்படுத்துகிறார். இங்கே எபிரேயர் அப்படி அவர்கள் விலகி திரும்பி வந்துட்டாங்க. ஏன் இப்படி அவங்க ஆனாங்க? நீங்கள் ரெண்டாம் அதிகாரத்தை நான் வாசித்தோம்னா, கேட்டதை விட்டு முதல்ல என்னத்தை கேட்டாங்கன்னு நம்ம போன வாரத்துக்கு முந்தின வாரம்னு நினைக்கிறேன். அவங்க என்ன கேட்டாங்க? தேவதூதர்கள் மூலமாய் அல்ல, மனுஷர்கள் மூலமாய் அல்ல, கர்த்தரே இந்த பூமிக்கு இறங்கி வந்து அவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தார். அவரோடு முகமுகமாய் பேசினார். இந்த கடைசி காலங்களிலே குமாரன் மூலமாய், முதல் வசனத்தில் நான் வாசிக்கிறோம், எபிரேயர் 1:1. இந்த கடைசி காலங்களில் 2ஆம் வசனத்தில் குமாரன் மூலமாய் தம்முடைய மனதை வெளிப்படுத்த திருவுளம் பற்றினார்னா என்னமோ புராணத்தில் வர்ற மாதிரி அதனுடைய அர்த்தம் இல்லை. தன்னுடைய மனதை தெய்வம் ஜனங்களை நேசிக்கிறேன் என்பதை, பாவத்தினுடைய விளைவு என்ன என்பதை, பாவத்திலிருந்து மீட்க தம்முடைய குமாரனை எப்படிப்பட்டவராய் அனுப்பினார், பாவ மாம்சத்தின் சாயலாய், பாவத்தை போக்கும் பலியாய், அவரே பாவ பரிகாரியாய் அவரை அனுப்பினார் என்பதை தேவனே வந்து மனுஷனோடு பேசினார். நானே உங்களை ரட்சிக்க வந்த ரட்சகர்னு இயேசுவே பேசினார். நானே வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம், நீங்க மண்ணிலிருந்து உண்டானவர்கள், நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தவர், என்னை புசிக்கிறவன் மரிக்க மாட்டான், மரித்தாலும் பிழைப்பான். இதெல்லாம் ஆண்டவர் நேரடியாக வந்து சுவிசேஷத்தை ஜனங்களுக்கு தாமே தெய்வமே இறங்கி வந்து பேசணும் சுவிசேஷம். இந்த கேட்டதை விட்டு ரட்சிப்பை, பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கையை, பரிசுத்த வாழ்க்கையை, இந்த இங்கே உட்காந்துருக்கோம், இங்கே பின்னாடி இடம் இருக்கு, இங்கே கூட வந்து உட்காரலாமே. இங்கே சகோதரிகள், பாவத்தை விட்டவர்கள், பெரிய காரியங்களை தேவன் செய்த காரியங்களெல்லாம் தேவனே வந்து பேசுனதை கேட்டவர்களை விட்டு விலகினார்கள். ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்ல வேண்டியது இருந்தது. விலகுதல் அப்படின்னா நாம் எப்படி விளங்கிக்கிறோம்? விலகுதல் அப்படின்னு 3ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்க, அது எப்படி எழுதியிருக்குன்ட்டு. வழுவி போகிற இருதயம், வழுவி போகிற இருதயம். எத்தனாம் வசனம் எழுதியிருக்கு? 10ஆம் வசனம். அந்த சந்ததியை அவர் சோதித்து அந்த சந்ததியை வெறுத்தார். ஒரு சந்ததி இருந்து அந்த சந்ததியை வெறுத்தார் ஆண்டவர். ஏன்னா அவர்கள் ஆண்டவருடைய எப்படி இருக்குன்னா, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடி இந்த அவருடைய சத்தத்தை அவர்கள் கேட்காமல் போனார். ஒரு காலம் கேட்ட மக்கள் இப்போ பரிசுத்த ஆவியானவர் சொல்றதை கேட்காம போனாங்க. அந்த பிதாக்கள் என்னை, அடுத்த வசனம் 8ஆம் வசனம், வனாந்தரத்திலே 3:7-8, வனாந்தரத்திலே கோபம் ஊட்டின போதும் சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்த ஆரம்பிச்சாங்க. இது அவர்களை சொல்லுது. எங்க இருதயமெல்லாம் அப்படி இல்லைன்னு நம்ம யோசிக்க கூடாது. எல்லா இருதயமும் ஒன்று தான். ஆதாமின் பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் ஒரே இருதயம்தான். ரட்சிப்பில் அல்லது ரட்சிக்கப்பட்டு விசுவாசத்தில் நம்ம முன்னேறி போகலைன்னா அந்த எபிரேய கிறிஸ்தவரோடு நம்மளும் ஒன்று தான். கோபமூட்டினார்கள் வனாந்தரத்தில், சோதனை நாளில் நடந்தது போல இருதயங்களை கடினப்படுத்த. இன்னைக்கும் ஆண்டவர் பேசுகிறார். அன்னைக்கு பேசுகிறவர் இன்றைக்கும் பேசுகிறார். மேலே 7ஆம் வசனத்தில் அப்படி எழுதியிருக்கு. 9ஆம் வசனம், அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள். 40 வருஷம் தேவன் செய்த வல்லமையான கிரியைகளை கண்ட மக்கள். அந்த சந்ததி மாதிரி நாம் இல்லை. உண்மையாகவே அந்த ஜனங்கள் கண்டது போல் நாம் என்னத்தை கண்டிருக்கோம்? நாம் கண்டது பெருசு. ஆனால் அதில் தான் நமக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது. எப்போவுமே ஒரு கிரியைகளை காண்கிற ஜனங்களுக்கு, தேவ செயல்களை காண்கிற ஜனங்களுக்கு எப்பவும் தண்ணி 2ஆக பழக்கணும். வானத்திலிருந்து ஏதாவது அப்பம் வரணும், செருப்பு தேயக்கூடாது, பாக்கெட் இருக்கிற காசு குறையக்கூடாது.
எதுவுமே தட்டுப்பாடு வரக்கூடாது, எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, நோய் வரக்கூடாது. பிள்ளைகள் படிக்க வச்சோம்னா அது ஃபர்ஸ்ட்ல வந்துக்கிட்டே இருக்கணும். நம்ம என்னென்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு ஒரு கூட்ட ஜனம் எப்போதுமே நினச்சிக்கிட்டே தான் இருக்கு. அந்த ஜனம் அப்படி தான் நினச்சிக்கிட்டே இருந்தது. சின்ன 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 விஷயங்கள்லாம் அவர்களுக்கு வந்த உடனே அவர்கள் பரீட்சைன்னா என்ன அப்படின்னா, தேவன் ஒன்று சொல்லி இருக்கத செஞ்சால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதான் பரீட்சை. செஞ்சால் என்ன நடக்கும் அப்படின்னு செஞ்சு பார்ப்போமே என்ன நடக்கும். என்ன நடந்துச்சு? வனாந்தரத்தில் அழிந்தார். தேவன் ஒன்று சொன்னால் அவரை பரீட்சை பார்க்குறது. உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பார்க்காத. மேலேருந்து ஆண்டவர் விழுந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? அதுதான் சொல்கிறேன், அப்படி தான் எழுதியிருக்கு. சாத்தா என்ன சொன்னால், மேலேருந்து குதியும், மேலேருந்து குதிச்சா என்ன நடக்கும்? அவ்வளோதான், கை கால் ஒடிஞ்சிரும், செத்து போவோம். குதிச்சா என்ன நடக்கும் பார்ப்போமே, அதுதான் பரீட்சை. இங்கே என்ன எழுதியிருக்கு? அவர் பரீட்சை பார்த்து 40 வருஷம் என் கிரியை கண்டார்கள். நாம் அப்படிப்பட்ட பெரிய கிரியை காணலை. நாம் கண்ட கிரியை என்னென்னாவது நமக்கு தெரியுமா? தெரியுதா சகோதரர்களே? கவனிக்கிறீங்களா? நாம் என்னத்தை கண்டிருக்கிறோம்? நமக்கு இஸ்ரவேல் ஜனத்தை போல ஒரு உற்சாகம் இருக்கணும்னு இல்லை. அது இந்த மண்ணுக்குரிய விஷயங்களை கொடுத்துக்கிட்டே இருந்தால் எல்லாருக்கும் உற்சாகம் இருக்கும். கொஞ்சம் காரியங்கள் மாறி நடந்தா, கேட்ட நேரத்தில் தண்ணி கிடைக்கலனா, கேட்ட நேரத்தில் ஆகாரம் கிடைக்கலனா, ருசி உள்ள ஆகாரம் நமக்கு கிடைக்கலனா, நம்ம விரும்பினது கிடைக்கலனா, சாப்பிடலனா, என்ன சொன்னாங்க? நாங்கள் எகிப்தில் இருந்தான்னு சொன்னாங்க. மூக்கு வரைக்கும் தின்னாங்க, விசுவாசமே இல்லை. இதெல்லாம் நம்மளை விசுவாசிக்க வைக்காது. இதெல்லாம் அஞ்ஞானிகளும் மதஸ்தர்களுக்கும் உள்ள சுபாவம். அது எதையும் கண்டு கண்டு காசு, பணம், சுகம், பலன், நம்ம என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்தால் யார் தான் விசுவாசிக்க மாட்டா? நம்ம அப்படிப்பட்ட விசுவாசியா? கிழக்கும் மேற்கும் ஜனம் ஓடி அலையுது. அதுக்கு என்னதான் காரணம்? நீங்கள் ஏதோ அவங்க நினைக்கிறது நடக்கணும், நடக்குது. நடக்கலைன்னா, இந்த ஜனங்கள் நடக்கலைன்னா என்ன ஆனாங்கன்னா, வனாந்தரத்தில் கோபமுட்டினார்கள். அந்த சந்ததியை அவர் வெறுத்து பகைத்து, எப்பொழுதும் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்களும்னு சொன்னார். இந்த வழுவி போகிற அல்லது விலகி போகிற, யோசித்து பார்த்துருக்கீங்களா? அப்படி இப்போ ஒருத்தரை முழுக்க நம்புகிறோம், நாம் ஒருவரோட நம்பி நாம் நடக்கிறோம். நிறைய பேர் அப்படி கிறிஸ்தவர்கள் நடந்தாங்க, நம்பி நடந்தாங்க. நடந்த போது ஒரு குறிப்பிட்ட தூரம் போனோன்னா கையை விட்டுருது, அவ்வளோதான். இனி இவரை நம்பி பயனில்லை, இனிமே இவரோடு கூட நடந்து சேர்ந்து நடந்து கைகோர்த்து நடந்து நமக்கு பயன் இல்லைன்னு அபிசுப்படுவோம் இருதயத்தில். யோவான் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 66ஆம் வசனத்தை வாசித்தீங்களான்னா, அங்கே ஒரு பெரிய நிகழ்வு அங்கே நடக்குது. அங்கே நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச அதிகாரம் தான் அது. அநேக காரியங்களை ஆண்டவர் ஆவிக்குரிய வாழ்வை குறித்து பேசுகிறார். அப்பம் புசிக்கிறத, தான் மாம்சத்தை சாப்பிட்றத குறித்து பேசலை, ஆவி உயிர்ப்பிக்கிற வாழ்வை குறித்து பேசுகிறார். பரிசுத்த ஆவியானவர் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கிறார் அப்படிங்கிறது எழுத்து. மனுஷகுமார் எப்படி ஆவியை 63 ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சம் என் மாம்சம் ஒன்றுக்கு உதவாது, அதை போய் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. என் மாம்சத்தை நான் கொடுக்க வரல, அதை எப்படி சாப்பிட முடியும்? அவங்க என்ன நினச்சாங்க? இவர் என்ன மாம்சத்தை இறைச்சி சதையை சாப்பிட சொல்கிறாரு அப்படின்னு நினச்சாங்க. நான் அதை சொல்லலை, ஆவிக்குரிய வாழ்க்கையை சொல்லுகிறேன். ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியும் ஜீவனுமாக இருக்கிறதுன்னு ஆவிக்குரிய வாழ்க்கையும் ஜீவனுக்குரிய வாழ்க்கையும் குறித்து பேசுகிறார். ஜனங்கள் இவர் எப்படி தம் மாம்சத்தை புசிக்க கொடுப்பாங்கன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிற ஜனங்கள் இப்படியெல்லாம் கேட்டு அவர்கள் என்ன ஆனாங்கன்னு பாருங்கள். 66ஆம் வசனம். அது முதல் அவருடைய சீசரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார். கூட நடந்தவங்க தான், பக்கத்தில் நடந்தவங்க தான். ஆனால் இப்போ பின்வாங்கி நடக்கிறாங்க. இப்போ பின்வாங்கி இருக்கிறாங்க. எங்கே இருக்கிறாங்க? எவ்வளவோ தூரத்தில் அவர் நடந்து போயிட்டார், அவங்க இப்போ நடக்கிறது எவ்வளோ பின்னாடி நடக்கிறாங்க. இன்னும் ஒரு சம்பவத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள்.
லூக்கா 22ஆம் அதிகாரம். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பரிச்சயமான காரியங்கள் தான் இவைகள். ஒரு சம்பவம் அங்கே நடக்கிறது. இந்த சீடர்கள் எல்லாம் நிறைய காலங்கள், சீடர்கள் நம்மளை போல அல்லது சீடர்களை போல தான் நாம் இருந்தோம். எங்களுக்கு என்ன கொடுப்பீங்க, எப்போ ராஜ்யத்தை தருவீங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு உங்கள் பின்னாடி வந்தோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும். பேதர் கேட்ட கேள்வி அப்படிதான். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும், உங்கள் ராஜ்யத்தில் யார் என்னது டெப்டி சீஃப் மினிஸ்டராக இருப்பா, என்ன போஸ்ட் கிடைக்கும், உங்கள் ராஜ்யம் எப்போ வரும், நீங்கள் எப்போ ராஜாவாக இருப்பீங்க, உங்கள் ராஜ்யத்தில் எங்களுக்கு என்ன பதவி கிடைக்கும், இதெல்லாம் விட்டுட்டு வந்தோம். இதுதான் சீசருடைய மனோபாவங்களெல்லாம் அநேக நேரங்களில். அப்படிப்பட்ட மாம்சத்துக்குரியவர்களாக தான் அவர்கள் இருந்தார்கள். அவர்களை திருத்தினார். நம்மை திருத்துகிறது போல, நம்மை புரிய வைக்கிறது போல, நமக்கு பரிசுத்த ஆவியானவர் விளங்க வைக்கிறது போல அவர்களுக்கும் அநேக விஷயங்களை நான் என்னுடைய ராஜ்யத்தை குறித்து சொல்லலை, என்னுடைய ராஜ்யம் இது இல்லை அப்படின்லாம் பேசி கொண்டு வந்து கடைசியாக கெத்செமனேக்கு வந்தாச்சு. அங்கே வந்தபோது 50ஆம் வசனம் 49 படிக்கிறேன். யூதாசு முத்தத்தினாலே காட்டி கொடுத்துட்டான். 48 49 அவரை சூழ்ந்து நின்றவர்கள் நடக்கப் போகிறதை கண்டு ஆண்டவரை பட்டயத்தினால் வெட்டுவோமா, உங்களை பிடிக்க வந்துட்டாங்க, நீங்கள் ராஜானா இப்போ சொல்லுங்கள், சிப்பாய் நான் நிற்கிற, வெட்டுவோமா, ஒரு யுத்தம் நடத்துவோமா, ஒரு போராட்டம் நடத்துவோமான்னு சொன்னாங்க. சரின்ட்டு அப்படியே அவர்களில் ஒருவன், அந்தப்படியே அவர்களில் ஒருவன் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனுடைய காதை, பேதுருன்னு எழுதியிருக்கு யோவானில், காதை வெட்டிட்டார். ஒரு யுத்தம் நடந்து இவரை காப்பாற்றணும், இதுதான் அவங்களுடைய மனோபாவம். எத்தனையோ வருஷங்கள் சத்தியத்தை அவர் பேசிக்கிட்டே இருந்தால் கூட இப்போ ஒரு பிரச்சனை, சண்டை நடந்து அவரை காப்பாற்றணும், ஒரு யுத்தம் நடக்கணும். ஆண்டவர் கடிந்து கொண்டார். இப்படியே இதோட நிறுத்து, அடுத்த வசனம் 51 இதோட நிறுத்துங்க என்று சொல்லி அவனுடைய காதை தொட்டு அவனை அடுத்து ஒரு காதை வெட்டுன்னு சொல்லியிருக்கான். அவன் காதையும் வெட்டு, அவன் கையையும் வெட்டுன்னு சொல்லுவார்னு பார்க்குறோம். இவர் என்னடான காதை எடுத்து ஜெபம் பண்ணி ஒட்டுறாரு. இதை நம்பி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு அர்த்தம். கூட வந்த பேதுரு இவரை நம்பி பிரயோஜனம் இல்லை, நமக்கு இவரை நம்பி போனால் ராஜ்யம் கிடைக்காது. இப்போ என்ன சொல்லியிருக்கணும், காதையை வெட்டுற, கையை வெட்டுறான்னு. ஒரு தலைவன்னா அப்படிதான் இருக்கணும், விடாத புடின்னு நிற்கணும். இவர் என்ன காதை ஓட்டிட்டு அப்படி உரையில் போடுன்னு சொல்கிறாரு. அவர் பேசி அவர்கள் அவரை பிடித்த பின்பு 54 வசனம் பிடிச்சிக்கிட்டாங்க. இப்போ பிடிக்க மாட்டாங்கன்னு காப்பாற்ற போனோம். ஒரு காரியங்களை தேவனை அறியாத வழிகள், இதெல்லாம் பின்வாங்கி போகிற மனுஷனுடைய நிலைகள், விசுவாசத்தை விட்டு விட்டவர்கள், கூட நடந்தவர்கள். நம்மளும் அப்படி தான் கூட நடந்து தான் வர்றோம். பிரச்சனைகள், சூழ்நிலைகள், ஆண்டவருடைய வழி நம்ம வழியில் இல்லை, ஆண்டவருடைய யோசனை நம்ம யோசனையில் இல்லை. அவர் ஒரு சூழ்நிலை எப்படி நடந்துக்கிறாருன்னு பார்த்துட்டு 54ஆம் வசனம் அவர்கள் அவரை பிடித்த பின்பு பிரதான ஆசாரியனுடைய வீட்டுக்கு கொண்டு போய் விட்டார்கள். இப்போ பிடிச்சிட்டாங்க, மாட்டிக்கிட்டாரு. அவரை கொண்டு போய் பிரதான ஆசாரியனுடைய வீட்டில் கொண்டு விட்டுட்டாங்க. பேதுரு தூரத்தில் பின் செல்கிறார். இப்போ நல்லா பக்கத்தில் போய்கிட்டு பட்டயத்தை கையில் வச்சு சட்டுன்னு வெட்டினவர் தான், கூட நின்றவர் தான், கூடையே நடந்து போனவர் தான். எங்கே? கெத்செமனேக்கு. கெத்செமனையில் விட்டு சிதம்பரத்தில் விட்டுட்டு காரைக்காலில் இல்லை, கூடையே நடந்து போன ஒருவர் அப்படியே பின்வாங்கிறார் பாருங்க. தூரத்தில் பின் எங்கேயோ பேதுரு எங்கே வர்றேன், நான் வர்றேன், ஆனால் கூட நடக்கலைப்பா, வலிவி பின்வாங்கிட்டார். இப்போ சூழ்நிலை வந்தபோது எதையோ ஒன்று எதிர்பார்த்து வந்தோம், அது கிடைக்கும் இது கிடைக்கும்னு சில நேரங்களில் நாம் சபைக்கு வரும்போது அப்படித்தான் நான் வந்திருப்போம். இதெல்லாம் உண்மைதான். இஸ்ரேல் ஜனத்தை, எகிப்திலிருந்து வந்த ஜனங்களை பார்த்தீங்கன்னா 20 வயசுக்கு கீழே, 20 வருஷத்துக்கு பிறகு அதில் 20 வயசுக்கு மேலே உள்ள 20 வயசுக்கு மேலே 2 பேர் தான் கானானில் பிரவேசித்தாங்க. பிறந்த பிள்ளைகளில் எல்லாமே வனாந்தரத்தில் அழிக்கப்பட்டது, அவிசுவாசத்தில் எல்லாம் வீணாக போயிட்டு. வரும்போது எப்படி வந்தாங்க? நீங்கள் யோசித்தீங்களா அவங்கள வரும்போது எப்படியெல்லாம் வந்தாங்கன்னு? யாத்திராம புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா நமக்கு தெரியும். கூக்குரலிட்டார்கள். வேதனையும் பாடுகளும் துன்பமும், நாம் எல்லாருமே அப்படிதான் பாவிகள். பாவத்தின் சம்பளம் நிம்மதி இல்லாமல், வியாதினும் பண கஷ்டம்னா, தூக்கம் வருது ஒரு சிலருக்கு. பாவத்தின் சம்பளம்
பாவ பயம், மரண பயம், கடன், குடி, வெறி, குடும்ப சூழ்நிலை, பிள்ளைகள், எத்தனையோ விஷயங்கள் தாறுமாறாக இருந்தவர்களுக்கு ஆண்டவர் யார் மூலமாக சுவிசேஷத்தை சொன்னபோது, அப்பாடா நாம் நினச்ச வாழ்வு எங்கேயாவது கிடைக்கும் அப்படின்னு தான் வந்தோம். உண்மை அப்படிதான். இந்த இஸ்ரவேல் ஜனமும் அழுது புலம்பி கூக்குரலிட்டு ஆண்டவர் சொன்னார், என்னுடைய செவிகளில் எட்டுனுதுன்னு சொன்னார். அப்படி தான் வந்தது. மோசே அனுப்புனார், ரட்சித்தார், காரியங்களெல்லாம் செய்தார். வந்தாங்க, சபைக்கு வந்தாங்க. எங்கே வந்தாங்க? வனாந்தரம் தான் அவங்க சபை. எதுக்கு வந்தாங்க சபைக்கு? மோசே பார்வோன்கிட்ட போய் என்னத்துக்கு ஜனங்களை அனுப்புங்கன்னு சொன்னார்? பணம் சம்பாதிக்கவும், ஆராதனை செய்ய. ஒரே நோக்கம்தான், என் ஜனங்களை என் தேவனை ஆராதனைக்கு செய்ய போக விடு. வந்து அங்கே வந்து ஆராதனை செய்தார்கள் தான், பாடினார்கள், ஆடினார்கள். சின்ன பிரச்சனை வந்தபோது கடினப்பட்டார்கள், முறுமுறுத்தார்கள். தேவன் எங்கள் கூட இருக்காரா அப்படின்னு கேட்டாங்க. இப்போ எங்கள் கூட இருந்தால் இப்படியெல்லாம் நடப்பானேன்? பரீட்சை பார்த்தார்கள், கேள்வி கேட்டார்கள், முறுமுறுத்தார்கள். வழி போகிறது. நான் கூட நடந்து வந்தவர்கள் இப்போ பின்னாடி விட்டுட்டாங்க எல்லாரையும். இப்படி தான் நாமும் நல்லபடியாக காரியங்கள் நடக்கும்போதெல்லாம் சுறுசுறுப்பாக விசுவாசமெல்லாம் எல்லாரும் இருப்போம். அதிலெல்லாம் ஒன்றும், அதுதான் மதம். ஒரு மதத்தை பின்பற்றுகிறதுக்கும் கிறிஸ்துவை பின்பற்றுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. கிறிஸ்தவர்கள், இன்றைய இருக்க கிறிஸ்தவர்கள் இயேசுவை விட்டு விட்டாலும் விட்டு விடுவாங்களே தவிர சபை கூடுதலை விட்டு விட மாட்டார்கள். இயேசுவை விட்டு விட்டாலும் விட்டு விடுவார்களே தவிர தங்களுடைய மதத்தை விட மாட்டார்கள். தேவனை ஆராதிக்கிறதுங்கிறது எங்க ஆராதிக்கிறதுனா, சரி, நிறைய நேரங்களில் தேவனை நாம் ஆராதிக்கிறது இப்படி சபைக்கு வர்றது, இப்படி மாதிரி நமக்கு எப்படியும் கூட்டங்கள் இருந்துக்கிட்டே இருந்தால் நம்ம தேவனோட நடக்கிறதா நம்ம நினைக்கிறோம். அப்படி இல்லை நடக்கிறது. தேவனோடு நடக்கிறது அது இல்லை. தேவனோடு நடக்கிறது திரைக்கு உள்ளே, திரைக்கு வெளியே இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை திரைக்கு வெளியே இல்லை. நமக்கு தெரியும், நம்ம விளங்கியிருக்கோமா? அப்படி நம்முடைய உடல், ஆவி, சரீரம், ஆத்மா, ஆவி, அதை வேதம் எப்படி சொல்லுதா? ஆவி, ஆத்மா, சரீரம்னு எழுதியிருக்கு. திரைக்கு உள்ள மகா பரிசுத்த ஸ்தலம், திரைக்கு வெளியே பிரகாரம். புரியுதா? ஒரு சிலருடைய கிறிஸ்தவ வாழ்வு திரைக்கு வெளியவே தான். அது நடக்கிற வாழ்வு இல்லை. அது திரைக்குள்ளே. நம்முடைய விசுவாசம் திரைக்குள்ளே போகிற ஆத்ம நங்கூரம்னு எழுதியிருக்கு எபிரேயர்லே தான். நாம் ஆண்டவருக்கென்று வாழணும்னு சொன்னால் அது பாளையத்தில் இல்லை, இங்கே இல்லை. ஞாயிற்றுக்கிழமை இங்கே காட்டுற கூட்டம் இல்லை, இங்கே காட்டுற காட்டாப்பெல்லாம் இல்லை. அது இங்கே காட்டுறதெல்லாம் இல்லை ஆராதனையே அல்லது தேவனோட நடக்கிற வாழ்வு. ஒரு சிலர் நமக்கு இந்த கூட்டங்கள்லாம் இல்லாமல் போனால் எப்படி இருக்குன்னு தெரில. வெள்ளிக்கிழமை, புதன்கிழமை இருக்கிறதுனால ஒரு காரியங்கள் நமக்கு உண்டாகுதே தவிர அதெல்லாம் இல்லாமல் போனால் எப்படி இருக்கும்னு நம்ம தான் சிந்திக்கணும். நம்ம ஆண்டவரோட நடக்கிற வாழ்க்கையை ஏதோ எப்படி நினச்சிக்கிறேன், இப்படி கூட்டத்துக்கு வர்றது, இங்கே வந்து பல காரியங்களை செய்கிறது. ஒரு சிலர் சபைக்கு செய்கிற இந்த எடுத்து பிடிச்சி அதை வச்சு இதை வச்சுக்கிற தர்மமாக நினைக்கிறோம். அதுவே அவர்களுக்கு சபை கூடன்னு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் நம்ம அப்படி யோசிக்கக்கூடாது. எபிரேயர் எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம். அங்கே நீங்கள் வாசிப்பீங்களான்னா, எங்கே நாம் ஆண்டவரோடு கூட நடக்கிறோம் அப்படின்னா 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே பாடுபட கடவுள். நாம தேவனை பின்பற்றுகிற இடம் பாளையத்துக்கு புறம்பே, இங்கல்ல. இங்கே நாம் காட்டுறதெல்லாம் எதுவும் இல்லைங்க. நல்லது தான், வரணும், நம்ம கேட்கணும். ஏன்னா சபை கூடுதல் இல்லைன்னா நம்ம இருதயம் கடினப்பட்டுடும். சபை கூடுதல் மட்டும் இல்லைன்னு சொன்னால் அவிசுவாசம் நமக்கு வந்துடும். ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கே தானே அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் வராதபடிக்கு. அடுத்த வசனம் என்ன எழுதியிருக்கு? சபை கூடி வருதலை நாம் விட்டு விடக்கூடாது. சபை கூடுதல் நமக்கு தேவன் கொடுத்த கிருபை.
அதை நாம் விட்டு விட்டோம்னா எல்லாம் நீங்கள் வேணால் யோசித்து பாருங்களேன், எல்லாம் தவிடுபடியாக இருக்கும், உங்களுக்கு தெரியும். அதில் கவனம் செலுத்தலை, அதில் நாம் அக்கறை செலுத்தலை, ஜெபிக்கிறது, வேதம் வாசிக்கிறது, சபை கூடுதலில் நாம் அக்கறை செலுத்தலைன்னா நம்முடைய இருதயம் கடினப்படும். ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகிற அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் வரும். எல்லா பாவமும் உடனே வந்துடும். அவிசுவாசத்தில் எல்லாமே வந்துடும். முறுமுறுப்பு, குறை, பொய், எந்த பாவமும் அவிசுவாசம் இருந்தால் வந்துடும். நீங்கள் இஸ்ரவேல் ஜனத்தை வாசித்து பாருங்கள், எல்லாம் வந்துடும், எல்லா பாவங்களும் வந்துடும். அவிசுவாசம்தான் அதன் ரூட்டே, எல்லாமே வந்துடும். நீங்கள் நம்ம நிதானிச்சு பாருங்கள், அவிசுவாசம் வந்துருச்சுன்னா எதுவுமே பிடிக்காது, எதுவுமே சரியாக இருக்காது, தேவனே கண்ணுக்கு தெரியாது. அப்போ சபை கூடுதல் தேவன் நமக்கு கொடுத்த ஒரு கிருபை. இந்த ஜனங்களுக்கும் தேவன் சபை கூடுதல் கொடுத்தாங்க, சுவிசேஷத்தை சொன்னாங்க. அதை எபிரே 1 கொரிந்தியர் 10 நான் வாசிக்கிறோம். அப்பம் விட்டாங்க, ஞானஸ்நானம் எடுத்தாங்க, பரிசுத்த ஆவியை பெற்றாங்க, ஞான போஜனத்தை, ஞான பானத்தை குடித்தார்கள். அவங்க விசுவாசிகளா இல்லையா? விசுவாசிகளா இல்லையா? விசுவாசிகள் தான். ஆனாலும் அவர்களுடைய இருதயம் அவிசுவாசத்தினாலே கடினப்பட்டு ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகி அப்படியே போனாங்க. நம்ம அப்பெல்லாம் விலகிக்கொள்ள நம்முடைய சூழ்நிலையில் நாம் காரியங்கள் அப்படி பார்க்கணும். நீங்கள் யாத்திராமம் 17ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஜனங்களுடைய பிரச்சனைகள் என்னன்னு தெரியும். அவர்கள் பரீட்சை பார்த்ததெல்லாம் நமக்கு தெரியும். இப்படி அவர்கள் இப்படி சபை கூடுதல், இப்படிப்பட்ட காரியங்கள் தான் நமக்கு தேவனோட நடக்கிறதா நம்ம நினைக்கக்கூடாது. இதெல்லாம் நம்ம தேவனை அறியாதவர்கள் தான் அப்படி நடக்கிறது. அஞ்ஞான மதஸ்தர்கள் தான் இதெல்லாம் அவங்களுக்கு தெய்வத்தை கும்பிடுகிறதா, ஏதாவது செய்யணும், ஏதாவது செஞ்சாதான் அவங்களுக்கு தெய்வத்தை வணங்குறதா இருக்கும். நமக்கும் அப்படி இருக்கக்கூடாது. ஏதாவது ஒன்று செஞ்சால், ஞாயிற்றுக்கிழமை கூட்டங்களுக்கு வந்தால் நாம் தேவனோட நடக்கிறோம்னு இல்லை. நடக்கிறது இங்கே இல்லை, நடக்கிறது திரைக்குள்ளே, நடக்கிறது பாளையத்துக்கு புறம்பே. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத நம்ம சிந்திக்கணும். தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்குது? அவர்கள் இப்படி வலிவு போகிற இருதயமுள்ள ஜனங்களாய் வலிவு போனார்கள். சந்தேகப்பட ஆரம்பித்தாங்க. இவரை நம்பி இன்னுமே பிரயோஜனம் இல்லை, இனிமேல் இவரை விட்டுற வேண்டியதுதான். எப்போ சந்தேகம் வருதோ ஒருத்தரை விட்டுருவோம், நாம் அவங்க சொல்ல கேட்க மாட்டோம். இவங்களை நம்பி பிரயோஜனம், தேவனை நம்பி பிரயோஜனம் இல்லைன்னு அவர்கள் விட்டார்கள். வந்தவர்கள் தான், கூட வந்தவர்கள் தான். இனி இவரை நம்பி பிரயோஜனம் இல்லை. இப்போ நம்ம சுய புத்தியை நாம் சாரணும், நம்முடைய ஞானத்தை நம்ம பயன்படுத்தணும், தேவனை விடணும். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிறது விருதா. யார் சொன்னா அப்படி? ஆசாப் 73ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் தாவீதுன்னு சொன்னார். பிரச்சனைகள் வந்தபோது நான் கையை கழுவுனது தப்பு, சுத்தமாக என் கையை வச்சுக்கிட்டது தப்பு, நான் சபை கூடுவது தப்பு, விருதா என்றாலும் நினைத்தார்கள். தேவனை சேவிப்பது விருதா. மல்கியாவில் எப்படி எழுதியிருக்கு? ஜனங்கள் இருதயத்தில் அவிசுவாசம் வந்தபோது அவர்கள் அப்படியே பின்வானுங்க. நாமும் இருதயத்தில் அவிசுவாசம் கொண்டால் சந்தேகம் வரும். சந்தேகம் வந்துருச்சுன்னா என்ன நடக்கும் தெரியுமா? எப்போ பார்த்தாலும் தேவன் ஒன்று நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும் நமக்கு. நான் உன் கூட இருக்கேன், நான் உன் கூட இருக்கேன். பொல்லாத சந்ததி, அவிசுவாசம் உள்ள பொல்லாத சந்ததி என்னத்தை தேடுகிறார்கள்? அடையாளங்களை தேடுகிறார்கள் தான் சொன்னார். எப்பவும் ஒன்று நான் இருக்கிறேன், உன் கூட நிரூபிக்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும், இதை செய்து நான் உன் கூட இருக்கிறேன்னு அவிசுவாசம் உள்ளவருக்கு நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும். இப்படிப்பட்ட சந்ததியை எப்போ பார்த்தாலும் ஆண்டவர் வெறுக்கத்தான் செய்கிறார். வனாந்தரத்தில் அவர்கள் அழிந்தார்கள், அவிசுவாசம் உள்ள ஜனம். இன்னொரு வார்த்தை எபிரேயர் எழுதியிருக்கு, அவர்கள் என் வழிகளை அறியலன். அதை எப்படி எழுதியிருக்குமா? 103ஆம் சங்கீதத்தில் அதை எப்படி எழுதியிருக்குன்னா, மோசேக்கு தேவன் தம்முடைய வழிகளை, 103 தானே? ஆமாம். அவர் தமது வழிகளை மோசேக்கும், வழிகளை யாருக்கு சொல்லி கொடுத்தாங்க? மோசேக்கு. தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரரும் தெரியப்பண்ணினார். அவ்வளவுதான் அவர்களுக்கு. அவங்க தெரிஞ்ச வேண்டியதான், சாப்பிடுறது, கிடைக்கிறது, அற்புதம், அடையாளம் தான் அவங்களுக்கு தெரியப்பண்ணினார். மோசேக்கோ தேவனுடைய மனசு தெரிஞ்சது. ஒரு முறை என்னாகுமா 14 நினைக்கிறேன், ஜனங்களை அழிக்கணும்னு சொன்னாங்க. மோசேக்கு வழிகள் சரியாக தெரியுது, நமக்கு தேவனுடைய வழிகள் தெரியணும். அவருடைய கிரியைகள் மட்டும் தெரிஞ்சிருக்க கூடாது. அவிசுவாசிகளும் அப்படிதான் இருப்பான். விசுவாசிகளுக்கு தேவனுடைய வழிகள் தெரியும், சீசர்களுக்கு தேவனுடைய வழிகள் தெரியும். ஒரு முறை மோசே
மோசே நீ என் பக்கம் வந்துரு, நான் இந்த ஜனங்களை என்ன செய்ய போகிறேன், அழிக்க போகிறேன்னு சொல்லி அவன் மோசே நீ எடுத்து வீட்டில் கூட 14 வாசிக்கிறேன், 14 13 வாசிக்கிறேன். நான் கொல்ல போகிறேன், அவங்கள நோயினால் பாதித்து அவங்கள பண்ண போகிறேன்னு சொன்ன உடனே கவனிக்கிறீங்களா? மோசே கர்த்தரை நோக்கி, எகிப்தியர் இதை கேட்பார்கள், அவர்கள் நடுவிலிருந்து உம்முடைய வல்லமையினால் இந்த ஜனங்களை கொண்டு வந்தீரே. மோசேக்கு தேவனுடைய வழி தெரியுது, இருதயம் தெரியுது. கர்த்தராகிய நீர் இந்த ஜனங்களின் நடுவே இருக்கிறதையும், கர்த்தராகிய நீர் முகமுகமாய் தரிசனமாகிறதையும், உம்முடைய மேகம் இஸ்ரவேல் மேல் நிற்கிறதையும், பகலிலே மேகத்தூணிலும் இரவிலே அக்கினி தூணிலும் நீர் இவர்களுக்கு முன் செல்லுகிறதையும் கேட்டிருக்கிறார்கள். இந்த தேசத்தின் குடிகளுக்கும் சொல்லுவார்கள், ஒரே மனிதனை கொல்லுகிறது போல இந்த ஜனங்களை எல்லாம் நீர் கொல்வீரானால் அப்பொழுது உம்முடைய கீர்த்தியை கேட்டிருக்கும் புறஜாதியார். தேவனுடைய மனம் என்னன்னு சொல்றார் பாரு. கர்த்தர் இந்த ஜனங்களுக்கு கொடுப்போம் என்று ஆணையிட்டிருந்த தேசத்திலே அவர்களை கொண்டு போய் விடக்கூடாதே போனபடியினால், அவரால் அதை செய்ய முடியாததுனால அதை மறைக்கிறதற்காக தேவன் இந்த ஜனங்களை வழியிலே கொண்டு போட்டுட்டார். கொடுப்பேன்னு சொல்லி ஜனங்களை அழைச்சிக்கிட்டு போனார். இப்போ அதை கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. அதை மறைக்கிறதுக்காக ஜனங்கள் முரட்டாட்டம் பண்ணாங்கன்னு ஜனங்களை அழிச்சு போட்டுட்டார் என்று சொல்லுவார்களே என்பார்களே. ஆண்டவரே, இதை நீங்கள் செய்யக்கூடாது. மோசேக்கு அவருடைய வழி தெரியுது, அவருடைய மனம் தெரியுது. என்ன மனம் தெரியுது? நீர் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்றும், அக்கிரமத்தை மீறுதலை மன்னிக்கிறவர் என்றும், குற்றம் உள்ளவர்களை குற்றமற்றவர்களாக விடமாட்டீர். அதுவும் எனக்கு தெரியும். குற்றம் உள்ளவர்களை குற்றம் இல்லாமல் போங்கன்னா சொல்லவே மாட்டாங்க. பாவத்தின் சம்பளம் உண்டு. எல்லாத்துக்கும் ஒரு ரியாக்ஷன் இருக்க தான் செய்யும். நாம் என்ன விதைக்கிறோமோ அதுதான் நம்ம அறுப்போம். அதில் மாற்று கருத்தே கிடையாது. தேவனை அறிந்து பிறகு நான் சொல்கிறது, நம்முடைய பாவங்களுக்கு ஒரு தீர்வு உண்டு பண்ணி நம்மளை ரட்சித்து கொண்டு வந்த பிறகு நான் இப்படி நடந்தால் என்ன செய்கிறாருன்னு பார்ப்போம்னு நாம் துணிஞ்சு நடக்கிறோம் பாருங்க. அதற்கான எல்லா விளைவுகளையும் நாம் சந்தித்து தான் ஆகணும். எப்படி எழுதியிருக்கு? குற்றமற்றவர்களாக விடாமல். அது நமக்கு தேவையில்லை. அப்படி வாக்குத்தத்தம் இல்லை வேதத்தில். இப்படியெல்லாம் பண்ணுகிற தேவன் மோசேக்கு தெரிஞ்சது. ஜனங்களுக்கு என்ன தெரிஞ்சது? அப்பம், ஆசீர்வாதம், இது மாதிரி காரியங்கள் தான் இந்த ஜனங்களுக்கு தெரிஞ்சது. மோசேக்கு தேவனுடைய வழிகள் தெரிந்தது. இன்னொரு சம்பவத்தை சொல்ல, ஆதியாகமம் புத்தகத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா, ஆபிரகாமுக்கு தேவனுடைய வழிகள் தெரிந்தது. லோத்தை, சோதம் கோமராவை தேவனை அழிக்கணும்னு திட்டமிட்டார். அங்கே பாவம் பெருகி போயிட்டார். குற்றம் உள்ளவனை குற்றம் இல்லாதவனா தேவன் விட போகிறதே இல்லை. என்னைக்கினாலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனிடத்தில் தேவ நீதியான தீர்ப்பு உண்டு. இப்போ காலையில் கூட வாசித்தோம்ல, உலகத்தார போல தீர்ப்பு இல்லை, அது உண்மை ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய நீதியான தீர்ப்பு உண்டு. அவனவனுடைய கிரிகளின்படி அவனவனுக்கு பலன் அளிப்பார். அதில் மாற்று கருத்து இல்லை. எல்லாம் ஒன்றா தூக்கி போட்டுருவார்லாம் நாம் நினைக்கக்கூடாது. நான் என் இஷ்டம் போல் நடப்பேன், கண் கண்டபடி என்னுடைய விருப்பப்படி என் வேலையில் அங்கங்கே நான் நடப்பேன், கர்த்தர் தான் என்னை மன்னிச்சிட்டாரே, என் பாவம் மன்னிக்கப்பட்டதே. ஏமாளிகள் இல்லை. தேவனுடைய நீதியான தீர்ப்பு வரும், எல்லாருக்கும் வரும். நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ சோதம் கோமாரை அழிக்க அப்போ ஆபிரகாமுக்கு மனம் தெரியுது, தேவனுடைய மனம். நீதிமானோட அக்கிரமக்காரனை தேவன் அழிக்க மாட்டார, அப்புறம் அழிப்புன்றாரு. ஆண்டவர்கிட்ட போனார். ஆண்டவரே, நீங்கள் வாசிக்கிறீங்களா ஆதியாகமம் புத்தகத்தில்? எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நான் 17ஆம் அதிகாரம்னு நினைக்கிறேன். 18ஆம் அதிகாரம். நீதிமானோட பாவியை நீங்கள் அழிக்கிறது இல்லையே உங்கள் மனம், அப்புறம் எப்படி அழிப்பீங்க? அப்போ ஆபிரகாம் ஆண்டவர் இடத்துல போய் 24 வசனம் 18-24. அழிப்பீங்களா ஆண்டவரை? நீங்கள் நீதிமானோட துன்மார்க்கனை பாவியை நீ அழிக்க மாட்டீங்க, அப்படி சேர்க்க மாட்டீங்க.
நீதிமான துன்மார்க்கனோட சேர்த்து நீங்கள் செய்ய மாட்டீங்க ஒருபோதும். இல்லை, உங்கள் மனம் அப்படி இல்லையே. அப்படி இருக்கும்போது 50 நீதிமான் இருந்தால் அதை அழிப்பீங்களா? நான் கதை சொல்லிக்கிட்டு இல்லை, ஜாக்கிரதையாக நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நடக்கலன்னா எல்லாவற்றுக்கும் நாம் விளைவுகளை சந்தித்தான் ஆகணும். அது எந்த வகையான பாவமாக இருந்தாலும் சரி. குற்றம் உள்ளவனை தேவன் குற்றமற்றவனா எப்போதும் விடுகிறதே இல்லை, யாரா இருந்தாலும் சரி. கிருபை 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 அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. கிருபையை காம விகாரத்துக்கு எதுவாய் புரட்டுனா கிருபை வேலை செய்யாது. கிருபை கிருபை கிருபைன்னு சொல்லிக்கிட்டு நான் பேசிக்கிட்டு இருக்க கிருபை, நான் அதை பாவம் செய்கிறதுக்கு ஒரு மாதிரி லைசன்ஸ் மாதிரி அவர் கிருபை என் மேலே இருக்காது. காம விகாரத்துக்கு எதுவாய் கிருபையை புரட்டுகிறவர்கள் நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று சொன்ன தேவனுடைய வழியாய் வந்தவர்கள் அல்ல, கள்ளர்கள் பக்க வழியாய் நுழைந்தவர்கள். அவர்கள் தான் கிருபையை காம விகாரத்துக்கு எதுவாய் தங்களுக்காக வாழ பாவம் செய்ய லைசன்ஸ் போல அதான் கிருபையாய் இருக்கிறாரே தேவன் எடுத்துக்கொள்கிறவர்கள் தெய்வ பயமற்றவர்கள். அப்படி இல்லை, அவர்கள் வாசல் வழியாய் வராதவர்கள், கள்ளர்கள். அவர்கள் கிருபை அப்படி சொல்லுகிறது இல்லை. கிருபையை நாம் அப்படி விளங்கிக் கொள்ளக்கூடியது. தேவனிடத்தில் எப்போதும் ஒரு நீதியான தீர்ப்பு இருக்க தான் செய்யுது. நீதியானது, அது அநீதி அல்ல. நம்ம விளையாடக்கூடாது. 50 பேர் இருந்து அழிக்க மாட்டோம்பா அப்படி இன்னும் பேசுன அதற்கு உங்களுக்கு அப்படி தான் இருக்க மாட்டீங்களா ஆண்டவரே? துன்மார்க்கனோட இப்படி நீதிமான நீங்கள் இப்படி அழிக்க மாட்டீங்களா ஆண்டவரே? இப்படி செய்ய மாட்டீங்களா? அப்படி பேசிக்கிட்டே வருகிறார். அதற்கு கர்த்தர் சோதோமில் 50 நீதிமான்களை கண்டார், அவள் நிமித்தம் அந்த ஸ்தலம் முழுவதும் நான் என்ன செய்வேன்? ரட்சிப்பேன். 50 பேர் இருக்கிற இடத்த நான் அழிக்க மாட்டேன். நம்பு என்ன, நீ என் மனசை கண்டுபிடிச்சவன். நீ நான் சொல்றது 50 பேர் இருந்தால் நான் அந்த ஸ்தலத்தை அழிக்க மாட்டேன். ஆபிரகாம் ஆண்டவரே அடியேன் திரும்பவும் நான் பேசுகிறேன் உங்கள்கிட்ட. 50 நீதிமான்களுக்கு 5 பேர் குறைஞ்சா எத்தனை பேர்? அப்புறம் அப்படி இப்படி குறைச்சிக்கிட்டே வராரு. அப்படி அவர் ஆண்டவர் 31 வசனம் பேச 20 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ, ஒரு மனுஷனுக்கு தேவனுடைய வழி புரியுது, சோதோம் கொமோரா மக்களுக்கு தேவனுடைய வழி புரியல. லோத்து மனைவிக்கு புரியல, அப்படி வச்சுக்கோங்க. லோத்துக்கு புரியுது, லோத்துக்கும் புரியல. கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போன்றிருந்துச்சு. ஓடுனா ஓடலை. ஆனால் ஆபிரகாமுக்கு தேவனுடைய மனம் புரியுது. அதான் தேவனுடைய வழிகள் மோசேக்கும் ஆபிரகாமுக்கும் தெரியுது. அப்புறம் 10 நீதிமான் அங்கே காணப்பட்டாலோ என்றால் அதற்கு 10 நீதிமான் நிமித்தம் அதை என்ன செய்யலை? அழிக்க மாட்டேன். அழிக்கலை. லோத்து ரட்சிக்கப்பட்டார், லோத்து காப்பாற்றப்பட்டார். தேவனுடைய மனசை புரிஞ்சு நம்ம வாழணுங்க. என் வழிகளை அறியாத ஜனம்னு தேவன் நம்மளை சொல்லக்கூடாது. தேவனுடைய வழிகளை அறிந்த ஜனங்கள் நாம். பழைய ஏற்பாட்டிலே இந்த 3 சம்பவத்தையும் சொல்கிறேன். நாமே நிதானிச்சு பார்ப்போம். யோனா தீர்க்கதரிசி, நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். யோனா ஏன் நினிவேவுக்கு போகலை? அவர் சொல்கிற காரணத்தை பார்க்கலாமா? யோனா நினிவேவுக்கு போன்னு சொன்னால் ஏன் யோனா போகலை? யோனா அவர் ரட்சித்தார் கர்த்தர். ஒரு தீர்க்கதரிசி, தேவனுடைய மனதை அறிந்தவன் அவன். ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிற சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், வாலிபர்கள், நம்ம யாரும் இருந்தாலும் ஆண்டவருடைய மனதை அறியணும். ஆண்டவருடைய கிரியைகளை அறியக்கூடாது. அது அவிசுவாசத்தினாலே பின்வாங்கி போன ஜனத்தினுடைய எண்ணம் தான். எப்போ பார்த்தாலும் இந்த உலகத்தின் ஆசீர்வாதம், இந்த நன்மைகள், வேலை, பணம், சபை கூடவே நேரம் இல்லை. ஒரு சிலருக்கு ஓட்டம் நடைமா இருக்கிற ஒரே ஓட்டம், சம்பாத்தியம் சம்பாத்தியம் சம்பாத்தியம். நல்லது, காற்று இருக்கும்போது தூத்திக்குங்க, காற்று அடித்தா பறந்தும் போயிடுவீங்க. அதையும் விளங்கிக்கணும். வேலை 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 வேலை. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயம் பண்ணினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? எல்லாருக்கும் வேலை இருக்குது, சம்பாத்தியம். எது முக்கியமோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தாகணும். ஞாயிற்றுக்கிழமை சபை கூடுறேன், எந்த வேலை கிடந்தாலும் சரி, 1000 வந்தாலும் சரி, வராட்டும் சரி, நான் இன்னைக்கு சபை கூட கர்த்தரை ஆராதிக்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்காக அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் எனக்கு வராதபடிக்க நான் புத்தி சொல்லப்படணும் அப்படின்னு அது என்ன வந்தாலும் தள்ளி வைக்கிற ஒரு சீசன் வேணுமா இல்லையா? சும்மா அறகுற விசுவாசிகள், ஏனோதானு இருக்கிறவர்கள் அப்படியே நினைச்சுக்கிட்டா ஓடி வந்து விழுவோம். இங்க
எப்போ முடியும் கையை கழுவோம்னு இருப்போம். நாம் ஜீவனை நஷ்டப்படுத்தக்கூடாது. தேவனுடைய மனதை நாம் அறியணும். எது முக்கியம்? முதலாவது என்னது? நம்பர் 1 தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி. அவன் தான் சீஷன், மறுபடியும் பிறந்தவர்கள். எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எதுக்கு கொடுக்கக்கூடாது? அவங்க தேவனுடைய மனதை அறிந்தவர்கள். எல்லாம் கூட கொடுப்பேன்னு சொன்ன தேவனுடைய மனதை அறிந்தவர்கள். யோனா அப்படி அறிந்திருந்தார். அவர் சொல்ற காரணத்தை கேளுங்க. நான் ஏன் நினிவேவுக்கு போலேன்னு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தேவனுடைய கிரியைகளை மட்டும் நாம் அறியக்கூடாதுங்க. தேவனுடைய வழிகளை நாம் அறிந்தவர்களாக இருக்கணும். கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும்போதே நான் இதை சொல்லலையா? என்ன சொன்னார்னு சொல்றார். நான் இதை சொல்லவில்லையா? இதை நிமித்தமே நான் முன்னமே தர்சீசுக்கு ஓடி போனேன். ஏன் ஓடி போனான்னு காரணம் சொல்றார். உங்க மனசு எனக்கு தெரியும் ஆண்டவரே, அதனால தான் நான் தர்சீசுக்கு போனேன். ஏன் நினிவேவுக்கு போகல? நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ள தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று உங்க மனசை நான் அறிவேன். நீங்க யாருன்னு எனக்கு தெரியும். நான் போய் என்ன சொன்னீங்க? நினிவே நான் அழிக்க போறேன்னு நான் சொல்லுவேன். உங்க மனசு எனக்கு தெரியும். நான் அழிக்க போறார் ஆண்டவர்னு சொல்லுவேன். அந்த ஜனங்கள் மனம் திரும்பி, அப்படியெல்லாம் சொல்ல, அந்த ஜனங்கள் உபவாசித்து ரெட்டொழுத்தி மனம் திரும்பிட்டார்கள். நீங்க உங்க மனசை மாத்திக்கிங்க. என் கதி என்ன ஆகும்? என் கௌரவம் என்ன ஆகும்? என் சொல்லுக்கு விலை இல்லாமல் போகும். திருக்கு தரிசி இல்லைன்னு ஆயிரும். இதெல்லாம் அந்த மனுஷனுடைய பெருமை. ஆனால் தேவனுடைய மனதை அறிந்த ஒரு தீர்க்கு தரிசி அவன். தேவனுடைய இருதயத்தை அறிந்தவன் அவன். எப்படிப்பட்ட தெய்வம் நீங்க? கர்த்தாவே, என் பிராணனை எடுத்துக்கொள்ளும், நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கலாம். தேவனுடைய மனதை அறிந்த ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு பெருமையும் இருக்கு. ஆனாலும் தேவன் என்னுடைய மனதை அறிந்தானேன், இவன் என் கிரிய அறியலை, என் மனதை அறிந்தவன் இவனை ரட்சிக்க தேவன் தீர்மானித்தார். அவர் சொன்ன மாதிரியே ஜனங்கள் மனம் திரும்பினாங்க. தேவன் தன் மனதை மாற்றிக்கொண்டார். இந்த தீர்க்கதரிசியை ரட்சிக்கணும். அப்படி ரட்சிக்க அவர் பண்ணின காரியங்கள் தான், மறுநாளிலே கிழக்கு வெளுக்கும் நேரத்தில் தலையின் மேல் நிழல் உண்டாயிற்று. கடும் வெயில். இந்த கீழே நிழலில் உக்காந்துக்கிறேன்னு எங்க பட்டணத்துக்கு என்ன சம்பவிக்குதுன்னு நாம் பார்க்கணும். தீர்க்கதரிசி இல்லையா? நீ பார்க்க மாட்ட. என் மன உருக்கத்தை அறிஞ்சவனே, இவதையாட பார்க்க உட்காந்துருக்க. ஜனங்கள் அழிகிறதா பார்க்க உட்காந்துருக்க. ஆண்டவரே, உங்களை இந்த ஊருக்குள்ளே வர்றாங்க, உங்களை எதிர்த்த ஜனம், சமாரிய ஜனம், வானத்திலிருந்து எலியா செய்தது மாதிரி அக்கினி இறக்க அழிச்சிடலாமான்னு கேட்குற. என் மனசு அறியாதவர்கள் அவர்கள். தேவனுடைய மனதை அறியாத சீசர்கள். தேவனுடைய மனதை அப்படி வழிகளை நாம் அறிஞ்சிருக்கிறோமா? இந்த அற்ப சொற்பமானதை மனசை கொடுத்து பரிதவிக்க விட்டுக்கிட்டு அவிசுவாசப்பட்டு பின்வாங்கி விசுவாசிக்க முடியாமல் கிடக்கிறோமா? தேவனுடைய மனதை நாம் அப்படி அறிந்திருக்கிறோமா? அவர் எவ்வளவு இரக்கமுள்ள தேவன் என ஆண்டவர். மனமடிவுக்கு நீங்களாகவும் தேவனாகிய கர்த்தர் இப்போ மனமடிவு இப்படியெல்லாம் சொல்லிட்டான். என உயிரை எடுத்துங்கன்னு. இந்த வெயிலில் செத்தாலும் செத்து போயிடுவான். ஒரு ஆமணக்கு செடியை உண்டாக்கி அது நிழலில் போய் இருக்குன்னு அங்கே இருக்க வச்சாங்க. முளைக்க கட்டளையிட்டு அதை அவன் மேல் ஓங்கி எங்கே உக்காந்தானோ அங்கேயே முளைக்க வச்சாங்கன்னு நினைக்கிறேன். இந்த தீர்க்கதரிசிக்கு இருக்கிற பெருமையில் ஓடுவார். ஆண்டவரே, நான் எனக்கு என்ன பிராண நிலத்துக்கு அங்கே ஓடு. எங்கேயா ஒரு இடத்துல உசுன்னு உட்காந்தான் பாருங்க, சக்குன்னு ஒரு ஆமணக்கு செடியை அந்த இடத்துலயே முளைக்க வச்சு நிழலை உண்டாக்கிட்டான். இன்னைக்கே வெயிலிருந்து சாவோம்னு நினச்சி உட்காந்தானோ என்னவோ, டக்குன்னு ஆமணக்கு செடியை முளைக்க வச்சு அவன் மேல் ஓங்கி வளர பண்ணிறார். அந்த ஆமணக்கு மேல் யோனாவும் அப்பாடா மனமும் கொதிக்குது, வெயிலும் கொதிக்குது. ஆமணக்கு செடி இலையை மறைச்சிக்கிட்டு இருக்கு. ஸ்தோத்திரம். மறுநாளிலே கிழக்கு விழுகும் நேரத்தில் தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிட்டு செடியை அரிச்சு போட வச்சாங்க. அதனால அது என்ன செஞ்சிருச்சு? காஞ்சிருச்சு. சூரியன் அஸ்தமித்த போது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டையிட்டால் அப்பொழுது வெயில் யோனாவுடைய தலையில் படுகிறதுனால் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கலாம். சில நேரங்களில் தேவனை அறிந்தேன்னு சொல்கிறோம். அறிந்த மக்களும் சோதிக்கப்படலாம். ஆனால் அப்படிப்பட்ட மக்களை தேவன் ரட்சிப்பான். சரி, நீ சாகுன்னு விடலை. யோனாவை நோக்கி 9ஆம் வசனம்,
நீ ஆமணக்கு நிமித்தம் எரிச்சலாக இருக்கிறது நல்லதா? என் மனசு அறிந்தவனே, தீர்க்கதரிசியே, நான் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் இரக்கமும் பொறுமையும் உள்ள கர்த்தர் என்று அறிந்தவனே, நீ இப்படி இருக்கலாமா? அதற்கு அவன், நான் மரண பரியந்தமும். சில நேரங்களில் ரட்சிக்கப்பட்ட மக்கள், தேவனுடைய வழியை அறிந்த மக்கள் கூட முறுமுறுத்து குறைபேசி அவிசுவாசப்படுகிறது உண்டு. தேவனுடைய மனதை மட்டும் நாம் அறிந்துறோம்னா நம்முடைய முரட்டாட்டம் நிலையாக இருக்காது. நான் சொல்கிறேன், நம்முடைய குறைவுகள் தொடர்ந்து நிலையாக இருக்காது. தேவனுடைய மனதை அறியாத மக்களுடைய தோல்வி தொடர்ந்து இருக்கும். தேவனுடைய மனதை அறியாத மக்களுடைய மாய்மாலம் எத்தனை வருஷ காலம்னாலும் மாய்மாலமாக தான் இருப்பார்கள். தேவனுடைய மனதை அறிந்தவர்கள் பாவத்தை தொடர்ந்து தான் போகும். பாவத்தை தொடர்ந்துக்கிட்டு தான் அவர்கள் இருப்பார்கள். செய்ததை திரும்ப 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 செய்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் தேவனுடைய மனதை அறிந்த மக்கள் ஒரு சில நேரங்களில் அப்படி இருப்பாங்க, நிரந்தரமாக அப்படி இருக்கவே மாட்டாங்க. தேவன் அவர்களை நேசிக்கிறார், போஷிப்பார், புரிய வைப்பார். நான் அப்படி தான் விசுவாசிக்கிறேன். மறுபடியும் பறக்காத, மனம் திரும்பாத கிரியைகளை மட்டும் கண்டிருந்தவர்கள் தொடர்ந்து தோல்வி தான், பாசாங்கு தான் பண்ணுவோம், நடிக்கத்தான் செய்வோம், மாய்மால தான் பண்ணுவோம். ஆனால் தேவனை அறிந்த மக்களுடைய இருதயம் ஒருபோது அப்படி நிரந்தரமாய் அதன் பின்னே போகாது. ஒரு சற்று நேரம் அப்படி இருக்கலாம், தேவன் அவர்களை பிடிச்சி இழுத்துருவார். அதைத்தான் இழுத்து செய்கிறார். அதற்கு கர்த்தர் அவனை எப்படி திருத்துறாங்க பார். தேவனுடைய மனதை அறிந்தவர்களாய் நாம் இருந்தால் நமக்கு எப்போது ரட்சிப்பு உண்டு. அதற்கு கர்த்தர், நீர் பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்து ஒரு ராத்திரியிலே அழிந்து போகிறதுமான ஆமணக்குக்காக பரிதபிக்கிறாயே. என்னை அறிந்தவனே, என்னை அறிந்த தீர்க்கதரிசி, என் கிரியெல்லாம் கண்ட மனுஷன் நீ. அது மட்டும் இல்லை, என் மனசை அறிஞ்சவன் நீ பரிதபிக்கிறாயே. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவனுள் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேவுக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ? பரிதவிப்பேன் தானே உனக்கு தெரிஞ்சிருந்தது. இப்போ என்னை பரிதவிக்காமல் இருக்க முடியுமா? நான் பரிதவிப்பேன், இதுதான் நான் என்று என்னை அறிந்த நீ அறிந்து கொள் என்று சொன்ன. தேவனை அறியணும். சபைக்கு வருகிற மக்கள் நண்பர்களை அறிஞ்சா போதாதீங்க, தேவனுடைய வழிகளை அறியணும். ஒரு கூட்டத்தை அறிஞ்சா போதாது, ஒரு சபையை அறிஞ்சா போதாது, ஒரு உபதேசத்தை அறிஞ்சா போதாது, தெய்வத்தை அறியணும். முகமுகமாய் தேவனை தனிப்பட்ட விதமாய் நாம் அறியணும். நம்முடைய வாழ்க்கையில் அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படி பாவத்தை பகைக்கிறவர், எவ்வளவா நீதியை சிநேகிக்கிறவர், அவர் எவ்வளவாய் அடிமை நிறுவனப்படுத்தி மனுஷரில் மனுஷராய் என்னில் ஒருவராய் இந்த பூமியில வந்து வாழ்ந்தவர், எனக்காக எல்லாம் செய்து முடித்தவர், எல்லா அவமானங்களையும் நிந்தைகளையும் அடைந்தவர், உயிரோடு எழுந்தவர், என்னையும் உயிர்ப்பித்தவர். எத்தனை மகிமையான காரியங்களை தேவன் செய்திருக்கிறார். அவருடைய மனதை நாம் அறிய வேணாமா? அறியலைன்னா அந்த இஸ்ரவேல் ஜனம் போல அவர்கள் என் வழிகளை அறியாதவர்கள் என்று சொல்லி அவர்களை வெறுத்தார், அவளை பகைத்தார், அவர்களை விட்டுவிட்டார். நீ பரீட்சை பார்த்து கொண்டு, நீ முரட்டாட்டம் பண்ணிக்கொண்டு, நீ எப்படி விட்டு விட்டார் அவளை வனாந்தரத்தில். கடைசியாக சேர்ந்தது 2 தான். நமக்கு எல்லாம் எச்சரிப்பு தான். இவைகள்லாம் நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதியிருக்குன்னு தான் கொரிந்தியரில் எழுதியிருக்கு. இந்த எபிரேயர் நிறுவக்காரர், இப்படி இருக்காதீங்க, தைரியமாக இருங்க, பின்வாங்காதீங்க, கேட்டதை விட்டு மறக்காதீங்க, பாளையத்துக்கு புறம்பே பாடுபடுங்க, உங்கள் ஆதி நாட்களை நினச்சி பாருங்க, இப்படி இருந்த நீங்கள் இப்படி வழுகி பின்வாங்கி ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுறீர்களே, விலகாதீங்க, நீங்கள் தைரியமாக வாங்க. 11ஆம் அதிகாரம் முழுவதும் எழுதி இப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் கடந்து போயிருக்கிறார்களா எழுதியிருக்கிறார். 12ஆம் அதிகாரம் நமக்காக எச்சரிப்புக்காகவும் எழுதியிருக்கிறார். இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கிடவோம். சும்மா அற்ப சொற்பமான இந்த சபை கூடுதல் வந்து போகிறதுல நம்ம மிதந்துடக்கூடாது. சாத்தான் ஒரு சிலரை மிதக்க வைக்க பார்க்குறான், இது போதும்னு ஏமாந்துடக்கூடாது. இவைகளெல்லாம் நமக்கு எச்சரிப்பாயும் அப்போஸ்தலர் பரிசுத்த ஆவியினாலே நம்மோட பேசுகிறதை நம்ம கேட்டு நம்முடைய இருதயம் கடினப்படக்கூடாது. மிதப்பாக இருந்தோன்னா குற்றம் உள்ளவனை குற்றம் இல்லாமல் தேவன் விட போகிறதில்ல. எனக்கு அதை சொல்கிறதுக்கு ஆசையே கிடையாது. ஆனால் தேவனை பொறுத்தவரையில் அதை செய்யாமல் விட மாட்டேன். தேவனுடைய மனதை நாம் அறிந்திருந்தால்
பாவம் அவருடைய இருதயத்தை எவ்வளவா வேதனைப்படுத்துன்னு ஒரு மனுஷன் அறிஞ்சிருப்பான். சகோதரன் சகோதரி, மோசே சொன்னார், ஆண்டவரே நீங்கள் இப்படி கொண்டு வந்து நீங்கள் இப்போ உங்களை அங்கே சேர்க்கலைன்னா விளையாடக்கூடாது பாவத்தோட. வெரி சீரியஸ் திங் அது. கொண்டு விடலைன்னா உங்கள் நாமம் தூஷிக்கப்படுமே. மறுபடியும் பிறந்த தேவனுடைய மனதை அறிந்த ஒவ்வொரு பிள்ளையினுடைய விருப்பமும், தேவனே என் வாழ்க்கையின் மூலமாக உங்களுடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாதுன்னு அறிந்தவங்க தான் மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவர்கள். இயேசுவின் ஜீவனை பெற்றேன், ஞானஸ்நானம் பெற்றேன், நல்ல சபையில் இருக்கிறேன்னு சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளையும் என் நடக்கையின் மூலம் என் மூலமாக உங்கள் நாமம் தூஷிக்கப்படக்கூடாதுன்னு தேவனை அறிந்தவர்கள் அப்படி தான் இருப்பாங்க. மோசே அப்படி தான் இருந்திருந்தார். இப்படி நீங்கள் கொண்டு போய் விடலைன்னா, இவரோட வனாந்தரத்தில் அழிச்சிங்கன்னா, உங்களுக்கு கொண்டு போய் விட திராணி இல்லைங்கிறத மறைச்சி இவர்களை அழித்தீங்கன்னு சொல்லி எகிப்தியர் உம்மை தூஷிப்பார்களே, ஆண்டவரே நான் இப்படி வாழ்ந்தால் உங்களுடைய நாமம் தூஷிக்கப்படுமே அப்படின்னு தேவனுடைய மனதை அறிந்த ஒவ்வொரு பிள்ளைக்கும் அக்கறை இருக்கும். ஆனால் தேவனை அறியாதவர்கள் சும்மா அரிசி பருப்பு இந்த உலகத்தின் காரியங்கள் நமக்கு கிடைக்கிறதை கண்ட மனுஷருக்கு இந்த அக்கறை இருக்காது. அது ஒரு சிலருக்கு இருக்குது. கடவுளுடைய நாமத்தை பற்றி எந்த அக்கறையும் இல்லாதவர்கள் இங்கே உட்கார்ந்துருக்கோம், அது இருக்குது. அதனுடைய காரியங்களுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. ஆனால் தேவனை அறிந்தவர்கள் எக்காரியத்திலும் ஆண்டவரை உங்கள் நாமம் தூஷிக்கப்படக்கூடாது. என் பிள்ளைகள் மூலமாக, என் வாழ்க்கை மூலமாக, என் சம்பாத்தியத்தின் மூலமாக, என்னுடைய பேச்சின் மூலமாக, என் குடுக்கல் வாங்கல் மூலமாய், என் குடும்பத்தின் மூலமாய் உங்கள் நாமம் தூஷிக்கப்படக்கூடாது. நான் உண்மை அறிந்தவன். உங்கள் நாமம் பிரஜாதிக்குள்ளே எங்கள் மூலமாக தூஷிக்கப்படக்கூடாது. அவர்கள் தேவனுடைய மனதை அறிந்த சகோதரன் சகோதரி. அதிலே ஒருவராய் நாம் இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் காலையிலிருந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கேட்டோம். எபிரேயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். என்ன முதல் வார்த்தை கேட்டோம்னு யாராவது ஒருத்தங்க சொல்லுங்க பார்ப்போம். நாம் காலையில் ஏன் நான் கேட்குறேன்னா, நம்மளை உற்சாகப்படுத்த முடியாது. ஒரே ஒரு நாம் காலையில் வந்த உடனே என்ன வார்த்தையை நாம் கேட்டோம்? யாராவது ஒருத்தங்க கை தூக்கி சொல்லுங்கள், நான் சொல்கிறேன்னு. ஞாபகம் இருக்கும், இருந்தாலும் மறந்துடாதீங்க. நான் திரும்ப நானே சொல்கிறேன். 2:1 நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு, நாம் கேட்டவைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு நாம் அதை மிகுந்த ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டும். நம்முடைய இருதயம் எப்பொழுதுமே ஒரு மாதிரி கொஞ்சம் நாமே நம்ம மார்க் போட்டுட்டு நான் நல்லா இருக்கிறேன் எனக்கு கொஞ்சம் தெரியுதுன்னு சொல்லி நாமே வஞ்சிக்கிறோம். சாத்தான் நம்ம விட வஞ்சிக்க பண்ணுறான். ஆண்டவரே, நீங்கள் விரும்புகிறபடி நான் இல்லை ஆண்டவரே, நான் கேட்ட அநேக காரியங்களை மறந்து போய் கண் சொருகி போன குருடனாக இருக்க ஆண்டவரே, இந்த நாளில் உங்களுடைய வார்த்தைகள் மூலமாக என்னுடைய கண்களை தெளிவாக்குங்க அப்படின்னு நேர்மையும் உண்மையுமாய் வர ஜனங்களை தேவன் சந்திப்பார். நம்ம கேட்டது போல ஆண்டவர் நம்மை இப்படி வார்த்தைகள் மூலமாக நம்மை ஆண்டவர் பயப்படுத்தி நம்மளை காரியங்களை ஆண்டவர் நம்மளை அப்படி அடிப்பணிய வைக்கல. அன்பின் நிமித்தமே நம்முடைய காரியங்களை அவர் செய்கிறார். நம்ம காலையில் 96ஆம் சங்கீதத்தில் ஒரு வார்த்தை படித்தோம். 96ஆம் சங்கீதத்தில் துதியின் வேலையில் 96ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தில் நாம் கடைசியாக படித்தோம். அவர் பூமியை நியாயந்தீர்க்க வருகிறார், அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயந்தீர்ப்பார். ஆண்டவர் அன்னைக்கு தாவீது சங்கீதக்காரன் மூலமாக பேசின அதே வார்த்தை தாங்க. ஆண்டவர் வருவார், நீதியோடும் சத்தியத்தோடும் ஆண்டவர் நம்மை நியாயந்தீர்ப்பார். ஆண்டவர் நமக்கு 1000 அவகாசங்கள் கொடுத்து நம்ம ஆண்டவரை பின்பற்றி வர ஆண்டவர் நமக்கு அநேக காரியங்கள் நமக்கு செய்து, இதோ இஸ்ரேல் ஜனங்களுக்கு செய்தது போல அற்புதமும் அடையாளம் இல்லைங்க. இயேசுவே நமக்கு தேவன் அனுப்பி, தம்முடைய சொந்த குமாரனை அனுப்பி அவரை கவனித்து பார்க்க சொல்லியிருக்கிறார். நாம் ஒவ்வொரு நாளும் அந்த ஆண்டவரை கவனித்து பார்த்தோம்னா நம்மளுடைய இருதயம் பின்வாங்கி போகாதுங்க. எபிரேயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் நாம் கேட்டோம். 13ஆம் அதிகாரத்தில் தான் நாம் கேட்டோம் நினைக்கிறேன். வழுவி போகாத ஜனங்கள். என்ன பதில்? வழுவி போகிற ஜனங்கள். 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நான் அந்த சந்ததியை ஆலோசித்து அவர்கள் எப்பொழுதும் வழுவி போகிற இருதயம் உள்ள ஜனகம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் நான் அவரை அறிந்தேன்னு சொல்லி நாம் கேட்டோம்.
மெய்யாவே நாம் இருதயம் வழுவி போகக்கூடாதுங்க. நம் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ள ஆண்டவர் நம்ம நினைச்சிருக்கிறார். நான் காலையில் தேவனுடைய வார்த்தையை படித்து தியானிக்கும் பொழுது இந்த வார்த்தையை நான் எனக்கு ஆண்டவர் காட்டினார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 22ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம். அங்கே ஆண்டவர் சவுலாகிய பவுலுக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துறாரு. 22:1 எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. பிதாக்களே, சகோதரரே, பிதாக்களே, நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்ல போகிற நியாயங்களுக்கு செவி கொடுப்பீர்களாக என்றான். பவுல் எழுந்து பேசும்போதே நான் சொல்ல போற வார்த்தைகளை கேளுங்க, செவி கொடுங்க அப்படின்னு காரியங்களை பேசிக்கிட்டே வராரு. பேசிக்கிட்டே அவர் ஆண்டவர் சந்தித்த வேத்த 6ஆம் வசனத்தில் சொல்றாரு, அப்படி நான் பிரயாணப்பட்டு தமஸ்குவுக்கு சமீபமான போது மத்தியான வேளையிலே சடிதியாய் வானத்திலிருந்து பேரொளி உண்டாகி, ஒரு பெரிய ஒளி, பேரொளி உண்டாகி என்னை சுற்றி பிரகாசித்தது. நான் தரையிலே விழுந்தேன். அப்பொழுது சவுலே, சவுலே, என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று என்னுடனே சொல்லுகிற சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், ஆண்டவரே, நீர் யார் என்றேன். அவர், நீ துன்பப்படுத்துகிற ரசனாகிய இயேசு நானே என்றார். என்னுடனே கூட இருந்தவர்கள் வெளிச்சத்தை கண்டு பயமடைந்தார்கள். என்னுடனே பேசினவருடைய சத்தத்தையே அவர்கள் கேட்கவில்லை. ஆண்டவர் பேசும்பொழுது கூட வந்த மனுஷனுக்கெல்லாம் அந்த வெளிச்சம் தாங்க தெரியுது. என்னுடனே கூட இருந்தவர்கள் வெளிச்சத்தை கண்டு பயமடைந்தார்கள். என்னுடனே பேசினவருடைய சத்தத்தையோ அவர்கள் கேட்கவில்லை. கூட பவுல் கூட போன ஜனங்களுக்கு ஒண்ணுமே சத்தம் தான் கேட்குது, வெளிச்சம் தான் தெரியுது, சத்தம் கேட்கல. ஆனா பவுலுக்கு மட்டும் ஆண்டவராகிய இயேசு பேசும்போது அவருடைய சத்தத்தை அவர் கேட்கிறாருங்க. கேட்கிறாரு. அவர், நான் ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே, நீ எழுந்து தமஸ்குவுக்கு போங்கிறாரு. நீ செய்யும்படி நியமிக்கப்பட்டதெல்லாம் அங்கே உனக்கு சொல்லப்படும் சொல்லி பவுல் அனுப்புறாரு. அந்த ஒளியின் மகிமையினாலே நான் பார்வையற்று போனபடியினாலே, கண்ணு தெரியலிங்க பவுலுக்கு. தேவன் பேசின உடனே அவனுடைய இருதயம், கண்ணு வெளியிலே பார்வை இல்லாமல் போயிட்டாரு. அவனை கையிலாக கொடுத்து அழைச்சிட்டு போறாங்க. போன உடனே ஒரு இடத்துல போய் அனனியா அவருக்கு ஜெபம் பண்ணி கண் திறக்கப்படுது. 13ஆம் வசனம். என்னிடத்தில் வந்து நின்று சகோதரனாகிய சவுலே, பார்வையடையவாக என்றான். அந்த நேரமே நான் பார்வையடைந்து அவனை ஏறிட்டு பார்த்தேன். அனனியாவை பவுல் பார்க்கிறாரு. பார்த்த பிறகு அவர் சொல்றாரு பாருங்க, அப்பொழுது அவன் அன்னையா சொல்றார், நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுளத்தை நீ அறியவும், நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுளத்தை நீ அறியவும், நீதிபரரை நீ தரிசிக்கவும், அவருடைய திருவாய் மொழியை கேட்கவும் அவர் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார். மெய்யாவே நான் படிக்கும்போது, ஆண்டவரே, முன்னமே எப்படி முரட்டாட்டம் உள்ள மனுஷனா இருந்த பவுலை, இயேசுவுக்கு பிரியமா இருந்த ஜனங்களை கொன்று போட்ட பவுலை தேவன் சந்திச்சு ஒரு பேர் ஒளி அவருடைய கண்களை குருடாக்கி போட்டு, அதுக்கு பிறகு ஆண்டவர் அவரோடு பேசி காரியங்களை விளங்க செய்து ஆண்டவரை சந்திச்ச பிறகு அவர் சொல்ற வார்த்தையை பாருங்க. ஏறிட்டு பார்த்தேன், நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுளத்தை நீர் அறியவும், விசுவாசிக்கவும், ஆண்டவரை நாம் அறியவும், தேவனை தேடவும், தேவனுடைய திருவுளத்தை நீதிபரரை தரிசிக்கவும். ஆண்டவரே, நான் உண்மை தரிசிக்க வந்திருக்கிறேன். ஆண்டவரே, உண்மை தரிசிக்க நான் விரும்புகிறேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நாம் ஆண்டவர் இப்படி தேடும்பொழுது அவருடைய திருவாய் மொழியை நாம் கேட்கவும், என்னையும் உங்களையும் அவர் உலக தோற்றத்துக்கு முன்னமே அறிந்திருக்கிறார். நம் இருதயங்களில் ஆழமான விசுவாசித்தா அது அப்படி ஆகுங்க. இன்னொரு வார்த்தை நான் சொல்றேன். ஏசாயாவின் புத்தகம் 29ஆம் அதிகாரம், ஏசாயா 29. அங்கேயும் ஒரு வார்த்தை இப்படி 29ஆம் அதிகாரம் 29, 23. அவன் என் கரங்களின் செயலாகிய தன் பிள்ளைகளை தன் நடுவிலே காணும்போது என் நாமத்தை பரிசுத்தப்படுத்துவார்கள். யாக்கோபின் பரிசுத்தரை அவர்கள் பரிசுத்தப்படுத்தி இஸ்ரவேலின் தேவனுக்கு பயப்படுவார்கள். வழுவி போகிற மனதை உடையவர்கள் புத்திமான்களாகி. ஆண்டவரே, நான் வழுவி போகிற மனசாக இருந்தாலும் நாம் ஆண்டவரத்தில் நேர்மையாக வந்து, ஆண்டவரே, நான் இப்படி இருக்கிற ஆண்டவரே, என்னை நீங்கள் மாற்றுங்கன்னு சொன்னால் ஆண்டவர் மாற்றுவாருங்க. வழுவி போகிற மனதை உடையவர்கள் புத்திமான்களாகி முறுமுறுக்கிறவர்கள் உபதேசம் கற்றுக்கொள்வார்கள். ஆண்டவரே, என்னோட அவிசுவாசம் நீங்கள் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நான் இஸ்ரவேலின் தேவனை காணணுமே, மோசையோடு பேசுனது போல, பவுலோடு பேசுனது போல நீங்கள் என்னோடு பேசுங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு நாள் நான் ஆண்டவரே உங்களுடைய திருவுளத்தை அறிய உதவி செய்யுங்க. உங்களுடைய திருவாய்மொழியை கேட்டு என்னுடைய இருதயம் பின்வாங்கி போயிடக்கூடாது. ஆண்டவரே, ஆண்டவர் சொன்னதுபடியே ஆயிட்டுங்க. என்னாகும் புத்தகம் 14ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்தோம். என்னாகும் 14.
அங்கே மேலே எழுதியிருக்கு பாருங்க, என்னாகும் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 100 அங்கே எல்லாம் சொல்கிறாங்க. 14:1 என்ன சொல்கிறாங்கன்னா, சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று ரா முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேல் பித்தர்கள் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லோரும் அவர்கள் நோக்கி, எகிப்து தேசத்திலே நாங்கள் செத்துப்போனால் நலமாயிருக்குமே, இந்த வனாந்திரத்திலே நாங்கள் எங்களை கொன்றுபட வந்தீங்களேன்னு சொல்லி முறுமுறுக்கிறாங்க, குறை சொல்கிறாங்க. அவங்க ஏற்கனவே பின்வாங்கி போயிட்டாங்க. நாங்கள் பட்டயத்தால் மடியும் பிடிக்கும், எங்கள் பெண் ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும் பிடிக்கும். கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? நீங்கள் அப்படி செய்வீங்க இப்படி செய்வீங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் இப்போ எங்களை கொன்றுபட கொண்டாந்துட்டீங்களே, எங்களுக்கு நீங்கள் கானானுக்கு கொண்டு போக மாட்டீங்கன்னு சொல்லி அவங்களோட அவிசுவாசங்க. என்னங்கிறாங்க, நாங்கள் திரும்பி எகிப்துக்கு போகிறதே நலமாக இருக்கும், நாங்கள் விட்டு வந்தோம் பாருங்க அந்த பழைய வாழ்க்கை, அங்கேயே நாங்கள் போயிடுறோங்கிறாங்க. இன்றைக்கி நம்முடைய இருதயத்திலும் இப்படி தான் நம்ம விரும்புகிறோம். ஆண்டவரே, நாங்கள் விட்டு வந்த அந்த பழைய வாழ்க்கைக்கு திரும்ப எனக்கு மனசு இருக்கு ஆண்டவரே. இதே அப்போஸ்தலர் நடபடிகளில் இவர் ஸ்தேவான் சொல்லுவாருங்க, உங்கள் இருதயத்திலே நீங்கள் இருதயங்களிலே எகிப்துக்கு திரும்பி இருக்கீங்க, நீங்கள் அப்படி போகாதீங்க, உங்கள் ஆண்டவர் உங்களை ரட்சித்து நித்தியத்துக்கு கொண்டு போக அவர் ஆயத்தமாக இருக்கிறாரு, விசுவாசித்து வாழ நமக்கு ஆண்டவர் கற்றுத்தராருங்க. இங்கே அப்படி சொன்ன உடனே முறுமுறுக்கிறாங்க, உடனே அவங்களுக்கு கோபம் வருது. ஆனால் யோசுவாவும் காலேப்பும் விசுவாசத்தை குறித்து பேசுகிறாங்க. 11ஆம் வசனம் 14:11 என்னாகும் 14:11 கர்த்தர் மோசேயை நோக்கி, எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள்? நான் அவங்கள இப்படி செஞ்சிருவேன்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. முடிவு பண்ணிட்டு அதுக்கு அடுத்த பக்கத்தில் பாருங்க, 14ஆம் அதிகாரம் 28 படிக்கிறார். 14:28 நீர் அவர்களுடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். இந்த வனாந்திரத்திலே உங்கள் பிரேதங்கள் விழும், உங்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களாக எண்ணப்பட்டு உங்கள் தொகைக்கு உட்பட்டவர்களும் எனக்கு விரோதமாய் முறுமுறுத்தவர்களுமாகிய அனைவரும் பிரேதங்களும் விழும். நீங்கள் இந்த வனாந்திரத்தில் செத்து போயிடுவீங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி அவங்க செத்துட்டாங்க. ஆண்டவர் அவங்க செத்து போயிட்டாங்க. கொள்ளையாவார்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளையே நான் அதில் பிரவேசிக்க செய்வேன். நாம் சின்ன பிள்ளைகளாக இருக்க நாம் விசுவாசிக்கணும். நாம் பெற்றோர்களை பார்த்து அவிசுவாசப்படாமல், ஆண்டவரே நீர் எங்களுக்கு இது பூமியிலே வந்து உண்மை வெளிப்படுத்தி உமக்கொன்று வாழும்படி எங்களை உற்சாகப்படுத்தியிருக்கிற ஆண்டவரே, நாங்கள் வாழ நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி இருதயத்தின் ஆழத்தில் நாம் விசுவாசிச்சா போதுங்க. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானாகில் அவன் மேல் ஆண்டோடைய ஆத்மா பிரியமாயிராது. நாம் அநேக வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரே நான் விசுவாசித்து வாழ உதவி செய்யுங்க, என் விசுவாசம் ஏதோ ஆகாயத்தில் சிலமம் பண்ணக்கூடாது ஆண்டவரே, அது என்னோட வாழ்க்கையிலேயே அது அஸ்திபாரமாக மாற உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நாம் ஆண்டவரை தேடும் பொழுது இந்த வார்த்தையின்படியே அவங்க குழந்தைகளை அதனால் பிரவேசிக்க செய்வேன். நீங்கள் அசட்டை பண்ணின தேசத்தை அவர்கள் கண்டறிவார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் விசுவாசத்தை அசட்டை பண்ணிட்டாங்க. ஆண்டவரே நான் விசுவாசத்தை அந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போல இல்லாமல் நான் விசுவாசத்தை கனம் பண்ண உதவி செய்யுங்க, உண்மை தேட உதவி செய்யுங்க ஆண்டவரே. என்னோடு கூட நீங்கள் இணங்கி வாங்க ஆண்டவரே. ஆண்டவரே நான் உமக்கு விரோதமாக இருந்த காலங்கள்லாம் என்னை மன்னிச்சு என்னை உம்மண்டே திருப்பி இருக்கீங்க ஆண்டவரே. நான் உம்மோடு கூட இணங்கி நடக்க உதவி செய்யுங்க ஆண்டவர். ஆதியிலிருந்து விரும்புறதெல்லாம் நாம் இணங்கி வாழதாங்க விரும்புகிறார் ஆண்டவர். இணங்காத மனுஷனுக்கு அவர் தன்னை இணங்க மாட்டார். நான் ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 426ஆம் பக்கம். அங்கே சாலமோன் ராஜா காரியங்களை செய்கிறாரு. ராஜா பலியிட கிபியோனுக்கு போனான். 3 நாளில் பெரிய மேடையாக இருந்தது. அந்த பலிபீடத்தில் பலியிட்டு செலுத்தினான். 5ஆம் வசனம் கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்திலே தரிசனமாகி நீ விரும்புகிறதை கேளுன்னு சொல்லி அவர் சாலமோன்கிட்ட பேசுகிறாரு. அதற்கு சாலமோன் இப்படி காரியங்களை சொல்லி, ஆண்டவரே நீங்கள் எங்கள் தகப்பனுக்கு செய்த காரியங்களை எனக்கு செய்யுங்க, ஆனால் நீங்கள் இப்போதும் 7ஆம் வசனம் என் தேவனாய கர்த்தாவே தேவரீர் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே,
நானோ வென்றால் இப்படி சின்ன பிள்ளையா இருக்கிறேன், உம்முடைய ஜனங்களை விசாரிக்க எனக்கு ஞானத்தை தாங்க அப்படின்னு கேட்குறாரு. உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை என்னதென்று வகையிருக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறாரு. ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாக இருந்தது. இது ஏதோ ஆண்டவர் அவர் சந்திச்சு பேசலீங்க. சாலமோன் தகப்பனாக இருக்கும்போது 5ஆம் வசனம், ராத்திரியிலே சொப்பனத்திலே தரிசனமாகி ஆண்டவர் சாலமோனுக்கு இரவிலே தன்னுடைய கனவுலே பேசுறாரு. உடனே கனவுலே அவர் நேர்மையாக நடக்கிறாரு. ஆண்டவரே உங்களுடைய ஜனங்களை விசாரிக்கிற ஞானத்தை எனக்கு தாங்க ஆண்டவர்னு சொன்ன உடனே ஆண்டவர் தருகிறாரு. நீ கேட்ட அந்த விண்ணப்பம் ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாக இருந்தது. சரி, ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறாரு. அதுக்கு அடுத்து படிச்சிங்கன்னா தொடர்ந்து ஒரு பெரிய பிரச்சனை வருது. அதுலேயும் அவருடைய ஞானத்தை, தேவனுடைய ஞானத்தை விளங்க செய்கிறார். இப்படி வாழ்ந்த சாலமோனுக்கு ஆண்டவர் எச்சரிப்ப காரியங்கள் சொல்லிகிட்டே இருந்தார். நீ உண்மையும் நீதியும் மனநெருவியுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே, தாவீது நடந்தபடியே நீ நட. நீ அப்படி நடக்கலைன்னா உன்னுடைய காரியங்களை நான் பொருட்படுத்த மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். நேர்மையாக இது சாலமோன் கேட்டுக்கிட்டு நடப்பார். அதுக்கு அடுத்து 9ஆம் அதிகாரத்தில் பாருங்க, திரும்ப ஆண்டவர் ஒரு பெரிய ஆலயத்தை கட்டுறாரு, பெரிய காரியங்களை செய்து அங்கே ஜெபிக்கிறாரு. 9:2 கர்த்தர் கிபியோனிலே சாலமோனுக்கு தரிசனமானது போல 2ஆம் தரமும் தரிசனமாகி பேசுறாரு. நீ கட்டின அந்த ஆலயத்திலே நான் இருப்பேன், நீங்க ஜபிக்கிற ஜபங்கள்லாம் கேட்கப்படும், என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி, என் சமூகத்திலே மன உத்தமமும் செமையுமாய் உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நடப்பாயானால். ஆண்டவர் சாலமோனுக்கு எல்லாம் கொடுத்த உடனே சாலமோன் ஆலயம் கட்டிட்டார் சொல்லி அப்படி ஆண்டவர் தன்னுடைய நிலையில பின்வாங்கலிங்க. தாவீதை போல நேர்மையும் உண்மையுமா நீ நடப்பாயானால், நியாயம் இருக்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் என்று நான் விசுவாசித்து வாழ நான் பழகாம, நான் தான் ஆண்டவருக்கு கோயிலை கட்டினா, ஆலயத்தை கட்டினா, எத்தனை ஆண்டுகள் மெனக்கட்டு செஞ்சேன்னு சொல்லி நீ அப்படிலாம் வாழாத. செய்வியானால் நீ செஞ்சினா இஸ்ரவேல் சிங்காசனத்தின் மேல் உட்காரும் புருஷனும் உனக்கு இல்லாமல் போவதில்லை என்று இப்படி சொல்லிட்டே வர்றாரு. 6ஆம் வசனம் நடுப்பகுதியில் சொல்றோம் படிங்க. 6 முதல்ல, நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்னை விட்டு பின்வாங்கி நான் உங்களுக்கு முன்வைத்த என் கற்பனைகளையும் என் கட்டளைகளையும் கை கொள்ளாமலே போய் வேறே தேவர்களை சேவித்து, இங்க வேற தெய்வமும் சொல்லுது, ஆனா நம்மளுடைய இருதயத்துல வேற காரியங்கள் முன்னாடி இருக்குங்க. ஆண்டவரே எனக்கு அது முக்கியம், இது முக்கியம், காரியங்கள் முக்கியம், வேலை முக்கியம், பணம் முக்கியம், என்னோட பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை அது முக்கியம். நல்லதுதான் ஆண்டவரே, நீங்க சொல்லிட்டு நான் நினைக்கிறதா நல்லதுதான், ஆனா இது முக்கியம் இல்லை ஆண்டவரே. இந்த பிள்ளையை கொடுத்த தேவனே நீங்க எனக்கு முக்கியம், இந்த வேலையை கொடுத்த ஆண்டவரே நீர் எனக்கு பெருசா ஆண்டவரே, உண்மை நான் கனம் பண்ண விரும்புகிறேன், எனக்கு உதவி செய்யுங்க. நம்ம இருதயம் ஆண்டவரை இப்படிதான் கனம் பண்ணணும். ஆண்டவரை கனம் பண்ணுறவர்களை தேவன் கனம் பண்ணுவார். என்னுடைய இல்லாமையிலும் வறுமையிலும் சூழ்நிலை மத்தியிலும் மன உண்மையாய் நான் வாழ விரும்புகிறேன்னா, ஆண்டவரே இந்த இருதயத்தில் இருக்க அவிசுவாசத்தை எடுத்து போடுங்க ஆண்டவரே. நான் நேர்மையும் உண்மையாய் வாழ உதவி செய்யுங்க. பாளையத்துக்கு புறம்பே நான் பாடுபட உதவி செய்யுங்க. எனக்கு வருகிற சூழ்நிலை மத்தியிலே ஏதோ எனக்கு தான் துன்பம், எனக்கு தான் கஷ்டம், எனக்கு தான் வேதனை இல்லை ஆண்டவரே, என்னை இப்படி நீங்கள் நடத்துறீங்க ஆண்டவரே, என்ன நீங்கள் இப்படி அருமையாக நடத்துறீங்க ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இப்படிலாம் நாம் வாழும்போது ஆண்டவரோட இருதயம் நமக்கு புரிய வருங்க. இங்கே அப்படி செய்கிறார் காரியங்கள். ஆனால் ஆண்டவர் அவர் சாலமோனுக்கு சொல்கிறத சாலமோன் மீறுகிறார். நீ இப்படி செஞ்சினா இந்த ஆலயத்தை என் சமூகத்தை விட்டு தள்ளுவேன், இத்தனை ஆண்டுகளாய் மெனக்கட்டு கட்டின அந்த ஆலயத்தையும் இங்கே ஜெபிக்கிற ஜெபத்தையும் நான் தள்ளுவேன்கிறாரு. அப்படின்னு சொல்லி நீ 9ஆம் வசனம் நடுப்பகுதியில் வேற தேவர்களை பின்பற்றி கொண்டு அவர்களை நமஸ்கரித்து நீ இப்படி செஞ்சின்னா இந்த காரியம் தீங்கெல்லாம் அவனுடைய வாழ்க்கையில் நடைபெறும் அப்படிங்கிறாரு. ஆனால் சாலமோன் எல்லாத்தையும் கேட்டு நடக்கிறான். ஆனால் அவனுடைய வீழ்ச்சி 11ஆம் அதிகாரம், அதே 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 441 பக்கம் 10ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படிச்சிங்கன்னா அவன் தனக்கு காரியங்களை செய்யலாம். 10:28 பாருங்க. 10:27 எருசலேமிலே ராஜா வெள்ளியையும் கற்களைப் போலவும் கேதுரு மரங்களை பள்ளத்தாக்குகளில் இருக்கும் காட்டத்தை முறையும் போலவும் அதிகமாக்கினான். சாலமோன் தனக்கு குதிரைகளையும் புடவைகளையும் எகிப்திலிருந்து அழைப்பித்தான். அநேக ஐஸ்வர்யத்தை கண்டுபிடிச்சி அவனுக்கு வந்து சேருது எல்லாமே. 11ஆம் வசனம், ராஜாவைக சாலமோன் பார்வோனுடைய குமாரத்தை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியர், அம்மோனியர், ஏதோமியர், சீதோனியர், எத்தியோப்பியர், அட்வி பல வகையான பின்னணி உள்ள குடும்பத்தில் உள்ள சகோதரிகளை அவங்க கல்யாணம் பண்ணுறாங்க.
ஆசை வைத்தான். அந்நிய ஜாதியாரான அநேகர் ஸ்திரீகள் மேல் ஆசை வைத்தான். சாலமோன் பெண்கள் மேல் ஆசை வச்சான். ஆனால் நான் பெண்கள் மேல் ஆசை வைக்கணும் இல்லையோ, நான் பொல்லாத காரியத்தின் மேலே எனக்கு ஆசை வருது ஆண்டவரே. பணம் சம்பாதிக்கணும். என் நேரம் ஆண்டவருக்கு முக்கியம் இல்லை, என்னுடைய குடும்பத்துக்கு தான் என்னுடைய நேரம் முக்கியம். என்னுடைய சுகத்துக்கு நான் என் நேரத்தை எடுத்துக்கிறேன் ஆண்டவரே. அநேக காரியங்கள் மேல் என் இருதயம் ஆசைப்படுது ஆண்டவரே. அப்படி ஆசை வைக்காம வாழ உதவி செய்யுங்க. 11ஆம் அதிகாரம். இப்படி 2 கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்களண்டைக்கும் அவர்கள் உம்மண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது. அவர்கள் நிச்சயமாகவே தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயங்களை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லி இருந்தார். சாலமோன் அது கேட்கலீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆண்டவரோட வார்த்தைகள் சபையில் சொன்னா நம்ம கேட்கணுமா? தப்பு நடக்கலாம், நம்மளோட வாழ்க்கையில் தப்பு நடக்குங்க. ஆண்டவரோட வார்த்தைக்கு மீறி அதெல்லாம் நம்ம தப்பிக்கவே முடியாது. செய்யாதான்னு சொன்னால் நம்ம செய்யாமல் இருக்கணும். ஆண்டவர் ஆதாம்கிட்ட சொல்லி 1000 மரம் இருக்கு, 1000 மரத்தில் உள்ள கனி நீ சாப்பிடலாம், அந்த ஒரு மரத்து கனி மட்டும் சாப்பிடாதுன்னு சொன்னோன்னே சாத்தான் தந்திரமாக போய் அந்த ஒன்றை சாப்பிடு, நீ 1000 விட்டுருன்னு சொல்லி தந்திரத்தமாக என்னை வஞ்சித்தது போல சாத்தானுடைய தந்திரம் நமக்கு புரியணுங்க. ஆண்டவரே, நான் வஞ்சிக்கப்படாமல் இருக்க உதவி செய்யுங்க. இங்கே சாலமோன் வஞ்சிக்கப்பட்டுட்டாருங்க. 3ஆம் வசனம் 11:3. அவனுக்கு பிறப்புக்கள் குலமான 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் அப்படியா இருந்தாங்க. எல்லாரும் சேர்ந்து என்ன செய்றாங்க? அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழுவி போக செய்தார்கள், பின்வாங்கி போக செய்தார்கள். சாலமோன் வயதான பிறகு அந்நிய தேவர்களை பின்பற்றிபடி சாய பண்ணினார்கள். இப்படி விசுவாசத்தில் வாழ வேண்டிய நம்முடைய காரியங்கள்லாம், நமக்கு சூழ்நிலைகள், நெருக்கம், அநேக காரியங்கள் நாம் வழுவி பின்வாங்கி போகக்கூடாதுங்க. அதுக்கடுத்து 4ஆம் வசனத்தில் பிறப்பு, அதனாலே அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தரோடு உத்தமமாக இருக்கவில்லை. ஆண்டவர் விரும்புவதெல்லாம் இருதய உத்தமம் தாங்க. ஆண்டவரே, உண்மையாக இருக்க உதவி செய்யுங்க. தாவீது தனக்கு வந்த செல்வத்தின் மேலே மனசு வைக்காம, ஆண்டவரே இதெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்க, உங்களுக்கே கொடுக்குறேன்னு சொன்ன அந்த தாவீதோட இருதயம் எங்க? இவர் சாலமோன் என்ன பாருங்க, ஆண்டவர் நேராக பேசியும் அந்நிய தேவர்களை சேவிக்கிறாரு, அநேக ஸ்திரீகளை தனக்கு கொள்றாரு, இருதயத்தில் வழி பின்வாங்கி போயிடுறார். இப்படி நாம் ஆகாமல் இருக்க தேவன் நம்மை எச்சரிக்கிறார். 9ஆம் வசனம். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளை இட்டிருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி, ஆண்டவர் 2 முறை நேராக பேசியும் அந்த ராஜா கேட்கல, சாலமோன் தாவீதோட மகன் கேட்கவே இல்லைங்க. அவன் இருதயத்தை திருப்பி அவர் கற்பித்த கட்டளைகளை கை கொள்ளாமல் போனதினாலே கர்த்தர் அவன் மேல் கோபமானார். கோபமாய் என்ன செய்தார்னா, உடனே ஆண்டவர் சாலமோனுக்கு எதிராளியை உண்டாக்கிட்டாருங்க. 14ஆம் வசனம் 11-14. கர்த்தர் ஏதோமியனாகிய ஆதாத் என்னும் ஒரு விரோதியை சாலமோனுக்கு எழுப்பினார். அவன் பிறக்கவே இல்லைங்க. அவனுடைய பிறப்பு அதுக்கு அடுத்து தான் இருக்கு. பாருங்க 14ஆம் வசனத்தில் கடைசியில், ஆதாத் அப்போது ஒரு சிறு பிள்ளையாயிருந்தான். எவ்வளோ பெரிய ராஜாவுக்கு ஒரு சிறு பிள்ளையை எதிராளியை ஆண்டவர் உருவாக்குறாரு. சரி, ஒரு எதிராளி தான் பார்த்தா அதுக்கு அடுத்த பக்கத்தில் பாருங்க 23ஆம் வசனத்தில், எலியதாவின் குமாரனாகிய ரேசோன் என்னும் வேறொரு விரோதியின் தேவன் எழுப்பினார். இப்படி ஆண்டவர் மனுஷர்களை சந்திக்க, ஆதியில் இஸ்ரவேல் ஜனங்களை சந்திக்க எதிராளியை எழுப்பி அவங்கள தேவன் அழிச்சாருங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்படி கிடையாது. நம் இருதயம் மாத்திரம் நேர்மையாய், ஆண்டவரே நான் இடத்துல வந்துட உதவி செய்யுங்க, ஆண்டவரே எனக்கு சாத்தான் தான் முதல் எதிரி, ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளை நான் கேட்டு அப்படியே நான் வாழ உதவி செய்யுங்க. இருதயம் விசுவாசத்தினாலே நிற்க உதவி செய்யுங்க. அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் என்னை விட்டு நீங்கள் உதவி செய்யுங்க. அந்த பேரொலி என்னை சந்திச்சுது ஆண்டவரே, நான் மனம் திரும்பிடுறேன் ஆண்டவரேன்னு சொல்லி இந்த பவுலை போல நாம் நேர்மையாய் நம்ம ஆண்டவரத்தில் வந்தால் போதுங்க, நம்ம இருதயங்களை தேவன் தம்பட்சமாக திருப்பிடுவார். இன்னொரு வார்த்தை நான் காட்டி, யாத்திராம் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நூற்றி 14ஆம் பக்கம். அங்கே 6ஆம் வசனம். யாத்திராம் 33 6ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரர் ஓரே மலை அருகே தங்கள் ஆபரணங்களை கழற்றி போட்டார்கள். மோசே கூடாரத்தை பெயர்த்து அதை பாளையத்துக்கு புறம்பே தூரத்திலே போட்டு அதற்கு ஆசரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டான். கர்த்தரை தேடும் யாவரும் பாளையத்துக்கு புறம்பான ஆசரிப்பு கூடாரத்துக்கு போவார்கள்.
கர்த்தரை தேடும் யாவரும் ஆலயத்துக்கு புறம்பான ஆசிரியப்பு கூடாதுன்னா நான் இப்படி தான் யோசிச்சேன். ஆண்டவரே, என்னுடைய வேலை ஸ்தலம், என்னுடைய வேலை, இதிலே நான் ஆண்டவரை தேடலாங்கிறதெல்லாம் முடியவே முடியாது. கர்த்தரை தேடுகிற யாவரும் கர்த்தரை தேடும் யாவரும் பாளையத்துக்கு புறம்பான என் ஆண்டவரத்தில் ஆசிரியப்பு கூடாரத்துக்கு வரணுமே, என் ஆண்டவரை தேடணுமே, நான் சபையில் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணுமே, நான் கேட்டது போல கேட்கிற வார்த்தைகளை என் காதுகள் ஆண்டவரே தள்ளிடக்கூடாது ஆண்டவரே, அதை அசட்டை பண்ணிடக்கூடாது ஆண்டவரே, கேட்கிற விதத்தை குறித்து கவனமாக இருங்கன்னு சொல்லி லூக்காவில் நாம் எத்தனையோ இடங்களில் இயேசு பேசுகிறாரு. நாம் என்னத்தை எப்படி கேட்குறோமோ விசுவாசமாக நாம் கேட்டோம்னா நம்மளோட வாழ்க்கையில் விசுவாசம் மெய்யாகவே ஒரு படி வளருங்க. இதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நான் இதெல்லாம் கேட்காத ஒன்றா, இந்த ஆளுக்கு போய் சத்தமாக தான் பேசுவார், என்னை குறித்து நல்ல ஒரு சீல் இருக்குங்க சபையில், இந்த ஆள் போய் காட்டுத்தனமாக தான் கத்துவான், இவனுக்கு அதான் பேர், பரவாயில்ல நீங்கள் என்ன பேர் வச்சாலும் எனக்கு அது என்ன ஒன்றும் செய்யாதுங்க. ஆண்டவரே, என்னுடைய குரல் அப்படி இருக்குது, சத்தமாக இருக்குது, நான் அப்படி தான் ஆண்டவரே பேசுகிறேன், எனக்கு தாழ்மையாக சும்மா தலை குனிஞ்சு அப்படி இப்படிலாம் பேச தெரியாத ஆண்டவரே, நேர்மையாக உண்மையாக நான் வாழ என்னுடைய இருதயம் விரும்புத ஆண்டவரே, எத்தனையோ இடங்களில் நான் சரிக்கு போனாலும் நீர் எனக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறீர், நான் தூரமாக இருக்கிறத உணர்றேன் ஆண்டவரே, பேதுருவை போல தூரமாக இருக்கிறத உணர்ற ஆண்டவரே, கிட்ட வந்துடுறேன், எனக்கு உங்களுடைய ஆவியினாலே என்னை அபிஷேகித்துருங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவரத்தில் வந்தால் போதுங்க. ஒரு வார்த்தை சொல்லி நான் முடிக்கிறேன். யோவான் 3ஆம் அதிகாரம் நம்ம எத்தனையோ முறை கேட்டோம். யோவான் 3ஆம் அதிகாரத்தில் அங்கே 2ஆம் அதிகாரம் கடைசியில் தான் நம்ம கடந்த நாளில் கேட்டிருக்கோம். 2 கடைசியில், யோவான் 2 கடைசியில், இயேசு எல்லாரும் அறிந்திருந்தபடியாலே அவர்களை நம்பி இணங்கவில்லை. ஆண்டவரே, நீர் எங்களை நம்பி இணங்க நான் என்ன ஆண்டவர் செய்யணும்? நான் ஆண்டவரத்தில் நேர்மையாக வந்து என்னுடைய உள்ளான வாழ்க்கையை நான் அப்படியே ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் மனம் திரும்ப விரும்புகிற, நீர் என்னை குணப்படுத்தும், நான் பாசாங்க செய்ய விரும்பல ஆண்டவரே, நான் மனம் திரும்புகிறேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லலாம். ஆண்டவர் உதவி செய்யுங்க நம்ம சொன்னோம்னா ஆண்டவர் நம்ம கூட இணங்குவாருங்க. 25:2-25, மனுஷர் உள்ளிருப்பதை அவர் அறிந்திருக்கிறபடினாலே, ஆண்டவர் என்னுடைய இருதயத்தை அறிஞ்சிருக்கிறாரு, தேவனுக்கு என்னுடைய இருதயம் தெரியும். ஆண்டவரே, நான் இந்த சூழ்நிலை நிமித்தத்தில் எப்படி வாழுறேங்கிறத நீங்கள் அறிவிங்க ஆண்டவரே, நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நாம் நேர்மையாக நாம் வந்தோம்னா ஆண்டவர் மெய்யாகவே அவர் தம்மை இணங்கி கொடுப்பாருங்க. இப்படி கொடுக்குற ஆண்டவருக்கு தான் நம்ம அடுத்த காரியங்களை படிக்கிறோம். நான் மறுபடியும் பிறந்து ஆண்டவரை தேடி, ஆண்டவரே நான் விசுவாசித்து வாழ உதவி செய்யுங்க, நான் ஆண்டவரை தொடர்ந்து விசுவாசத்தில் நிலையத்திற்கு உதவி செய்யுங்க. 3:21 சத்தியத்தின்படி நான் செய்ய உதவி செய்யுங்க, நான் எதையும் தேவனுக்குள்ளாய் செய்கிறேன் என்று நான் ஆண்டவருக்கு உற்சாகமுடைய உதவி செய்யுங்க இப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும்பொழுது அந்த வசனம் 27 நாம் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் போட முடியுங்க. 27 யோவான் பிரதித்திரமாக, பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான், நான் கிறிஸ்துவும் அல்ல அவருக்கு முன்பாக அனுப்பப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு 30ஆம் வசனம், அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும், உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர், நான் பூமியிலிருந்து உண்டானவன், பூமியின் தன்மையிலோனாயிருந்து பூமிக்கு அடுத்தவர்களை பேசுகிறேன், பரலோகத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் பெரியவராக இருக்கிறார். 33ஆம் வசனம், அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்கிறவன் தேவன் சத்தியம் உள்ளவர் என்றும் முத்திரை போட்டு நிச்சயித்திருக்கிறான். இப்படி நம்முடைய இருதயத்தில் ஆண்டவருடைய சாட்சியை ஏற்றுக்கொண்டு நாம் அதை முத்திரை போட்டு, ஆண்டவரே என்னுடைய இருதயம் எத்தனையோ முறை இப்படி வழி போகுது ஆண்டவரே, நான் வழி போகிற மனசு உள்ள மனுஷனாக இருக்கக்கூடாது ஆண்டவரே, நான் மனம் திரும்பிடுறேன், நான் கற்றுக்கிறேன் ஆண்டவரே, என்னை நான் ஏசாயா 29 படித்தது போல வழி போகிற மனதை உடையவர்கள் புத்திமான்களாகி முறுக்கிறவர்கள் ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து கற்றுக்கொள்வார்களே, நான் கற்றுக்கொள்ள வந்திருக்கிற ஆண்டவரே என்னை நடத்தியிருக்கேன்னு சொல்லி நம்மை ஒப்புக் கொடுப்போம். தொடர்ந்து தேவன் நம்மை விசுவாசத்தில் நடத்துவார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த நம்பிக்கைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதாவது தேவன் நம்மை எப்போதும் ஒரு கிரியைகள் ஆரம்பிக்கிறார். தேவன் முதல்ல இந்த உலகத்தில் வரும்போது அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடத்தினார். எங்கெல்லாம் தேவனை அறியாத ஜனங்கள் இருந்தார்களோ அங்கே தேவன் தன்னுடைய வல்லமையை தெரியப்படுத்தும்படிக்கு தன்னுடைய கிரியைகளை அங்கே காண்பித்தார். இப்போ பொதுவாக அநேக அப்போஸ்தலர்கள் காலத்தில் முதல்ல அவங்க போகும்போது அநேக அற்புதங்கள் நடந்தது. இன்றைக்கும் நம்ம நாட்டில் பார்க்குறோம். நம்முடைய முந்தின தலைமுறைகளில் கேட்டிருப்போம், நம்மளை சுற்றி அநேக அற்புதங்கள் நடந்த காரியங்களை. அது எல்லாம் தேவன் எதுக்காக நடப்பிக்கிறார் அப்படின்னா, தன்னுடைய வழிகளை நாம் அறிந்து கொள்ள, யார் அவர் அப்படிங்கிறத நாம் அறிந்து கொள்ள. தேவன் நம்மையும் நடத்தும்போது அநேக அற்புதங்களை நமக்கு நடத்துகிறார். தனிப்பட்ட விதத்தில் நம்மோடு செயல்படுகிறார். தனிப்பட்ட விதத்தில் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சந்திக்கிறார். எல்லா காரியங்களும் நமக்கு நடக்குது. சில நேரங்களில் துன்பங்களின் மூலமாய் நடத்துகிறார். அப்பெல்லாம் நாம்
அதை பார்த்து பிரமித்து ஆச்சரியப்படுகிறோம். அதெல்லாம் உண்மைதான். ஆனால் அந்த தேவன் நம்மை எதற்காக நம்மை இப்படி நடத்துகிறார் அப்படிங்கிறத நாம் காண நம் தேவனிடம் கேட்க வேண்டும். அப்படி நாம் பார்க்கல அப்படின்னா அந்த ஜனங்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லை. இந்த இன்னைக்கு நான் கேட்டுட்டு இருக்கும்போது இப்படி யோசித்தேன், நம்மள எத்தனை பேர் அன்னைக்கு அநேகமாக இந்த தலைமுறைக்கு முந்தின தலைமுறையில், என்னுடைய தலைமுறைக்கு முந்தின தலைமுறையில் நான் அப்படி தான் பார்க்குறேன், இருந்தவங்களில் எத்தனை பேர் தன்னுடைய நாட்களில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட போது இவ்வளவு கஷ்டங்களும் பாடுகளும் உபத்திரவங்களின் வழியாய் போயிருப்பாங்க. யோசிச்சு பார்த்தோம்னா நாம் நிறைய கேட்டிருக்கோம். அப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் வீட்டினால் வெறுக்கப்பட்டு, ஒதுக்கப்பட்டு, தள்ளப்பட்டு, துன்பப்படுத்தப்பட்டு, எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு தாங்கள் தள்ளப்பட்ட ஒரு சந்ததி அப்படி இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு பார்த்தா நாம் எளிதாக தேவனை கண்டுகொள்ள முடியுது. எப்படி? அவங்க தேவனை நமக்கு காண்பித்ததின் நிமித்தம் நாம் தேவனை எளிதாக கண்டுகொள்ள ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதை நாம் எப்படி இருக்கிறோம், எப்படி அதை ஏற்றுக்கொள்கிறோம், அவர்கள் மூலமாய் தேவனை நாம் பார்க்கிறோம், அவர்களால் எளிதாக தேவனை பிடித்து கொள்ள முடிந்தது. பொதுவாக இப்படிப்பட்ட துன்பங்களையும் உபத்திரவங்களையும் பிசாசு செய்வதற்கு தேவன் அனுமதிக்கிறார். அப்பெல்லாம் அநேகருடைய விசுவாசம் தொய்ந்து போகிற காரியங்கள் நடந்திருக்கிறது. ஆனால் அவரை பிடித்து கொண்டவர்கள், அவருக்கென்று அவர் தேவனுடைய வழிகளை கண்டு கொண்டார்கள். எனக்கு எப்படி வேண்டுமானாலும் இந்த தேவன் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி தாங்கள் தேவனை தெரிந்து கொண்ட ஒரு கூட்டம், ஒரு சந்ததி. அதற்கப்புறம் நாம் தேவனை பார்ப்பதற்கு நாம் அந்தளவுக்கு கஷ்டப்படுறோமா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. பிரதர் அன்னைக்கு சொல்லும்போது ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த காரைக்காலில் நான் அநேகருக்கு, எல்லாருக்கும், கிறிஸ்தவங்கன்னு சொல்லப்பட்ட எல்லாருக்கும், எல்லார் வீட்டுக்கும் நான் போயிட்டேன். என்னை வீட்டுக்கு வராத அப்படின்னு சொல்கிற ஒரு வரைக்கும் நான் போனேன் அப்படின்னு சொன்னாங்க. அன்னைக்கு சத்தியத்தை அநேக சத்தியத்துக்கு விரோதமாய் உண்மையான சத்தியத்தை சொல்லும்போது அதுக்கு விரோதமாக அநேக காரியங்களை, அநேகர் அதற்கு எதிராய் நடந்த காரியங்களையும் நாம் பார்த்தோம், கேள்விப்பட்டோம். ஆனால் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு எதிர்ப்பை நாம் சம்பாதிக்கிறோமா? அப்படிப்பட்ட ஒரு துன்பங்களின் வழியாக நாம் போகிறோமா? அப்படி ஒரு சத்தியத்தை நாம் பின்பற்றுகிறோமா அப்படின்னு தான் நான் கேட்குறேன். இன்றைக்கி என்னை பார்க்குற ஒருத்தர் உண்மையிலேயே தேவனுடைய வழியை அறியாத ஒரு ஜனம் என்னை பார்க்கும்போது வெறுப்பை என் மேல் காண்பிக்க வேண்டும், என்னை உதறி தள்ள வேண்டும், என்னை உதாசீனப்படுத்த வேண்டும். அப்படி சத்தியம் என்னுள் கிரியை செய்கிறதா? அப்படி விசுவாசம் என்னை அப்படி செய்யும்போது நான் விசுவாசத்தை நிற்கிறேனா அப்படின்னு நான் ஒரு சவாலை நான் கேட்டுக்கொள்ள யோசித்தேன். அப்படி நாம் இருக்கிறோமா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. நாம் பொதுவாக இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி கேட்டோம். முதல்ல தேவன் அவங்களை எகிப்துக்கு கொண்டு போனார். யார் மூலமாக? யாக்கோபு மூலமாக, இஸ்ரவேல் மூலமாக கொண்டு போனபோது அவங்களுக்கு ஒரு கோசேன், இன்னும் ஒரு நல்ல செழிப்பான இடம் இருந்துச்சு. எகிப்திலே ரொம்ப செழிப்பான இடம் வந்து கோசேன். நம்ம நாட்டில் எப்படி பஞ்சாபோ அது மாதிரி ரொம்ப செழிப்பான ஒரு இடம். அந்த இடத்துல இருந்து அவங்க வளர்ந்தாங்க, அவங்க பழுகுனாங்க, பெருகுனாங்க. அவங்களுக்கு அடுத்தடுத்த சந்ததிக்கு ஒரு மேய்ப்பர் தொழில் இருந்துச்சு. அதை வச்சு நல்ல வசதியானாங்க. அதை அறியாத ஒரு ராஜா வந்தப்போ அவங்களுக்கு சரி, இவங்களை நம்மளை ஓவர் கம் பண்ணி நம்ம நாட்டை பிடிச்சிருவாங்க அப்படின்றதுக்காக அவங்களுக்கு சில வேலைகளை கொடுத்தான். வேலைகளை கொடுக்குற வரைக்கும் அவங்க வந்து ரொம்ப சாதாரணமாக அப்படியே சம்போகமாக சந்தோஷமாக ஒரு வாழ்க்கையை தான் அனுபவிச்சாங்க. ஆனால் அவன் என்ன பண்ணுறான், ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் அடுத்தடுத்து போடுறான். இவனை இங்கே பாரு, இந்த இவங்க வந்து இப்படி இருக்கிறாங்களா, இந்த மாதிரி இருக்கிற. அப்போ அவங்களுக்கு அது கஷ்டமாக இருக்குது. சுகபோகமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததுக்கப்புறம் இந்த வாழ்க்கைக்குள்ளே வரும்போது பிறருக்கு வேலை செய்யணும் அப்படிங்கிற போது கஷ்டமாக இருக்குது. இப்போ முறையிடுறாங்க, முறுமுறுக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அவன் சில கண்டிஷன்ஸ் வைக்கிறான். இவ்வளோ ஒரு நாளைக்கு டார்கெட், இவ்வளவு நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னுட்டு. அப்போ இன்னமும் முறையிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், நான் எந்த ஒரு ரா மெட்டீரியலும் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன், எந்த ஒரு மூலதன பொருட்களும் நான் கொடுக்க மாட்டேன், நீங்கள் தான் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அதை விட அதிகமாக நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறான். அப்போ ரொம்ப நெருக்கப்படுகிறாங்க பயங்கரமாக. அவங்க ஒரு நெருக்கத்துக்குள்ளே போகும்போது அப்போ தான் அவங்க எனக்கு ஒரு தேவை இருக்குது, நம்ம யார் அப்படிங்கிறத தன்னை பார்க்குறாங்க. அப்போ தான் தேவன் ஒருத்தர் இருக்கார் அப்படிங்கிறது அவங்க கண்களுக்கு தெரியுது.
நோக்கி முறையிடுறாங்க. அவங்க யார் வழியில் வந்தவங்க அப்படிங்கிறது யாக்கோபு, ஆபிரகாம் எல்லாம் அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது. தேவன் அவர்களை பார்த்தார், தொட்டார், கூட்டி கொண்டு வந்தார். இந்த ஜனங்கள்லாம் நாம தான் அவங்க ஜனங்கள். நாம் வந்து ரொம்ப புதிய உடன்படிக்கையில் இருந்ததுனால, தேவனை அறிந்து கொண்டதுனால நாம் வித்தியாசமாக ரொம்ப மேன்மையானவங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. எல்லாருக்கும் உள்ள ஒரே மாம்சம் என்ன அப்படின்னா, நாம் சுகபத்திரமாக இருக்கும்போது, சுகபோகமாக இருக்கும்போது நமக்கு ஒரு விஷயமும் தோணாது. ஆனால் நமக்கு ஒரு நெருக்கத்தை தேவன் உண்டு பண்ணும்போது தான் தேவனை நோக்கி நாம் கூப்பிடுவோம். தேவன் அவர்களை எதுக்காக அனுமதித்தார்? தேவன் நெருக்கத்தை அவர்களுடைய பார்வையை தன்னை நோக்கி திருப்பும்படியாய். இல்லாட்டி அவங்க வழியில் அப்படியே போயிருந்திருப்பாங்க. அதுக்காக தான் தேவன் நம்மை அனுமதிக்கிறார். தேவன் நமக்கு அன்புள்ளவர். அதாவது உபத்திரவங்களும் துன்பங்களும் நமக்கு நேரிடுகிறது தேவனை விட்டு பிரிப்பதற்காக அல்ல, தேவனை நோக்கி நாம் திரும்புவதற்காக, மனம் திரும்புவதற்காக. இப்படி தான் தேவன். ஆனால் எல்லா விஷயத்திலையும் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நாம் தேவனை விசுவாசிக்கும்படிக்கு. அதனால தான். ஆனால் அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருந்தாங்க அப்படின்னா, தேவன் ஒவ்வொரு உபத்திரவங்களின் வழியாய் அவங்கள நடத்தி அங்கேருந்து மீட்டு அநேக அற்புதங்கள் அவங்களுக்கு காண்பிக்கும் போதும் அவங்களுடைய இருதயம் தேவனை பார்க்கவே இல்லை. ஒரு டெம்பரரி ஒரு ஒரு டெம்பரரி சொல்யூஷன் அப்படி தான் அவங்க பார்த்தாங்க. எப்பா இந்த எகிப்திலேருந்து வந்தாச்சு. ஆனாலும் அவங்க இருதயம் எகிப்தில் சுகித்திருந்த அந்த நாட்களின் மேலே இருந்தது. பூண்டும் வெங்காயமும் அவங்களுக்கு தாராளமாக கிடைச்சது. அவங்களுக்கு பால் வெண்ணெய் ஏகப்பட்டது கிடைச்சது. அதிலே திளைத்திருந்த அந்த நாட்களின் மேலே அதை விட்டு அவங்க மனது போகவே இல்லை. இப்போ நாம் கேட்டுக்கொண்டிருந்தோம். யோசிச்சு பார்த்தோம்னா, தாவீது எந்த அளவுக்கு கஷ்டப்பட்ட ஒரு மனுஷன். தேவனுக்கென்று தன்னுடைய இருதயத்தை செலுத்துறதுக்கு முன்பாக அவன் எந்த அளவுக்கு பாடுபட்டவன். ஆனால் தேவன் மேல் தன் இருதயத்தை முழுமையாய் வைத்திருந்தான். ஆனால் பின்னாடி வந்த சாலமோனை பார்த்தோம் அப்படின்னா, அவனுக்கு அந்த பாடுகள் இல்லை, உபத்திரவங்கள் இல்லை, கஷ்டங்கள் இல்லை. தேவனுடைய வழிகளை அவன் கண்டு கொள்ளவே இல்லை. ஆனால் நம்ம தேவனுடைய வழிகளை கண்டு கொண்டிருந்த ஒவ்வொரு மனுஷங்களை பற்றி நம்ம கேட்டோம். ஆனால் தாவீது தன்னுடைய எல்லா வழிகளிலும், தன்னுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனுடைய வழிகளை கண்டு கொண்டான். ஆண்டவரே நான் அப்படி போகட்டுமா? ஆண்டவரே இந்த யுத்தத்தில் போய் நான் செய்யட்டுமா? ஆண்டவரே இங்கே நான் போகலாமா? இந்த மாதிரி என்னை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஆண்டவரே நீர் எனக்கு இருக்கிறீர் தன்னை தனக்குள்ள தேவனுக்குள்ளே திடப்படுத்தி கொள்கிற ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, எந்த காரியமாக இருந்தாலும் சரி, ஆண்டவரே நீங்கள் என்னை பற்றி இத்தனை வருஷம் கழித்து இப்படிப்பட்ட ஒரு குற்றத்தை நீங்கள் எனக்கு உணர்த்தும் போது, ஆண்டவரே நான் உடைந்து நொறுங்கி மனம் திரும்புகிற அந்த காரியமாக இருந்தாலும் எல்லா விதத்திலும் அவன் தேவன் நீர் இப்படிப்பட்டவர், நீ இப்படி இருக்க விரும்புகிறீர், நான் இப்படி நடக்க விரும்புகிறீர் அப்படின்னு சொல்லிட்டு தேவனுடைய வழிகளை கண்டுகொள்கிற ஒரு காரியத்தை பார்க்குறோம். அங்கே எல்லாத்துலேயும் அவன் விசுவாசிக்கிறவனாக இருந்தான் தேவனை. ஆனால் இந்த ஜனங்கள் தேவனை விசுவாசிக்கவில்லை. தங்களுக்கென்று ஒரு சொந்த வழியை தெரிந்து கொண்டிருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, நான் எப்போ இருந்தாலும் ஜாலியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், சுகபோகமாக இருக்கணும். எனக்கு இப்போ இந்த பிரச்சனை தீரலை அப்படின்னா எனக்கு அவர் தேவனே இல்லை, அவரை விட்டு 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 விடுகிறது. இவ்வளோ பெரிய அற்புதம். உலக செங்கடலில் இருந்து எந்திரிச்சு வர்றது அப்படிங்கிறது உண்மையிலே உலகத்தில் நடக்காத ஒரு விஷயம். அதுக்கு முன்னாடி கேள்விப்படாத ஒரு விஷயம். இப்போ அது நடக்குமானா நடக்காது, பிரிட்ஜ் தான் கட்டணும். ஆனால் தேவன் அதை செய்தார் அப்படின்றது கேள்விப்படாத ஒரு விஷயத்தை கேட்டும் அவங்க இருதயம் தேவனுடைய பக்கமாய் சாயலை அப்படிங்கிறது தான் நம்மை பற்றிய உண்மையும். இவ்வளோ. ஆனால் தேவன் அன்புள்ளவர். எப்படி அன்புள்ளவர்? நாம் அப்படி உண்மையில்லாதவங்களாக இருக்கிற போதும் தேவன் நம்மை அவருடைய பக்கமாய் திருப்பும்படிக்கு நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்களை, கஷ்டங்களை, வியாதிகளை, பிரச்சனைகளை எல்லாவற்றையும் அனுமதிக்கிறார். அவருடைய நோக்கம் ஒருபோதும் நம்மை கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிறது இல்லை. அவருடைய கட்டளைகளை கேட்கல, அதனால் நாம் அது உண்மைதான். அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாத, கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாத சந்ததியை அவர் வெறுக்கிறார். அவர் நேசிக்கிறதில்லை. ஆனால் தேவன் நம்மை அப்படியே விட்டு விடுகிறதில்லை. மாறா என்ன பண்ணுறார்? நீ என்னுடைய கட்டளைகள் இதுதான், இதுக்காக தான் நான் உன்னை அப்படி நடத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மை அவருடைய பக்கமாய் திருப்பிக் கொள்வதற்காக தேவன் நம்மை நடத்துகிறார். அவர் துன்பம், பிரச்சனைகள் அப்படின்றத மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. தேவன் நம்மை விசுவாசிக்கும்படி நம்மை நடத்துகிறார். அதாவது நாம் ஒரு எச்சரிப்பை கேட்டோம். இந்த எல்லாம் நம்மளுடைய இருதயம் அப்படிப்பட்ட இருதயம் தான். எப்படின்னா, எனக்கு உண்மையிலே தேவன் இருக்காரா, என்னை நேசிக்கிறாரா, என்னை இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் அப்படி இருக்கே, தேவன் என்னை விட்டு விட்டாரா, தேவன் என்னை கை கழுவி விட்டாரா,
அப்படின்னு நாம் யோசிக்கிறோமா அப்படிங்கிறத தேவன் எதிர்பார்க்கிறார். எப்படி எதிர்பார்க்கிறார்? அப்போ நாம் தேவன் பக்கமாய் திரும்பும்படிக்கு, தேவனுடைய வழிகளை நாம் கண்டு கொள்ளும்படிக்கு இங்கே ஒரு அடையாளத்தை தேடுகிறார்கள். கேட்டோம் நம்ம லூக்கா 11வது அதிகாரம் நினைக்கிறேன். லூக்கா 11, ஆமாம், 29. ஜனங்கள் திரளாய் கூடி வந்திருக்கிற பொழுது அவர், இந்த சந்ததியார் பொல்லாதவர்களாய் இருக்கிறார்கள், அடையாளத்தை தேடுகிறார்கள், ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே இன்றி வேறு அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. இயேசு கிறிஸ்து அவ்வளோ பெரிய மகிமையாய் வல்லமையாய் அவர்கள் மத்தியில் செயல்பட்ட போதும் அவர்களுக்கு அநேக காரியங்களை நான் தேவன் அப்படின்னு அவர்கள் உணரும்படிக்கு செய்யும்படிக்கு அநேக காரியங்களை செய்த போதும் பிசாசுகளை துரத்துற ஒரு காரியம் அன்னைக்கு நடந்தது. ஆனால் தேவன் பிசாசுகளை துரத்தின காரியம் வித்தியாசமாக இருந்தது. அவங்கள பேசவே விடலை. ஆனால் அவரை பார்த்து குற்றம் சொன்னாங்க, நீங்கள் பெயல்செபூலினாலே, பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துறீங்க அப்படின்னுட்டு. அப்போ தான் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொல்கிறார். அப்போ அதோட விட்டுறல. அதுக்கப்புறம் நீங்கள் உண்மையிலேயே யார் அப்படிங்கிறத எங்களுக்கு ஒரு அடையாளம் மூலமாக காண்பீங்க அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்குறாங்க. அவ்வளோ காரியங்களை கண்டும் அப்போ தான் அவர் சொல்கிறார், இந்த சந்ததியார் பொல்லாதவர்களாக இருக்கிறார்கள். அப்போது ஏன் அப்படின்னா, அந்த அநேக காரியங்கள் மூலமாக தேவன் அவர்கள் நடத்தின போதும் அவரை விசுவாசிக்க முடியவில்லை. இவர்தான் இரட்சகர், இவர்தான் மேசியா, இவர்தான் தேவன் நமக்கு முன் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்ட தேவன் அவர் தான் இங்கே வந்திருக்கார் அப்படிங்கிறத அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. இன்னொரு காரியமும் கூட நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்டவங்களை பார்த்து தேவன் என்ன சொல்கிறார்? 12வது வசனம், 10வது அதிகாரம் 12வது வசனத்தில் சீஷர்களை 2 பேராக போக சொல்கிறார். போகும்போது சில இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் போய் எல்லாரையும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அநேக அற்புதங்களை செய்கிறாங்க. அப்போ 12வது வசனத்தில் இப்படி சொல்கிறார், நீங்கள் போங்க, போயிட்டு யாதொருப்பட்ட 10 யாதொருப்பட்டணத்தில் நீங்கள் பிரவேசிக்கிற பொழுது ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதன் வீதிகளில் நீங்கள் போய் எங்களில் ஒட்டின உங்கள் பட்டணத்தின் தூசியையும் உங்களுக்கு விரோதமாய் துடைத்து போடுகிறோம். ஆயினும் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்வீர்களாக என்று சொல்லுங்கள். அந்த பட்டணத்துக்கு நேருவதை பார்க்கிலும் அந்த நாளிலே சோதம் நாட்டிற்கு நேரிடுவது லகுவாய் இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். கொராசின் பட்டணமே உனக்கு ஐயோ, பெத்சாயிதா பட்டணமே உனக்கு ஐயோ. உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததானால் அப்பொழுதே ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பார்கள். நியாய தீர்ப்பு நாளில் உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கிலும் தீருவுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது லகுவாய் இருக்குமே என்றான். வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர் ரகுமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய் அப்படின்னு சொல்லிட்டு சீஷரை நோக்கி அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறோம். தேவன் நம்மை எப்படி செய்கிறார்? நம்மில் பலத்த செய்கைகளை செய்யும்போது அந்த பலத்த செய்கைகளின் மூலமாய் நாம் விசுவாசிக்கும்படி, அவரை அறிந்து கொள்ளும்படி, அவரை பற்றி நமக்கு சொல்லப்படும் போது அவருடைய பக்கமாய் திருப்பும்படி, அவர் நமக்கு கொடுக்கப்படுகிற கட்டளைகளை, நமக்கு கொடுக்கப்படுகிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நாம் ஃபாலோ பண்ணும்படிக்கு, எல்லா விதத்திலும் தேவனை நாம் காணும்படிக்கு, அவரை விசுவாசிக்கும்படிக்கு எதிர்பார்க்கிறார். அப்படி இல்லாத போது அவர் கொடுக்குற ரட்சிப்பு என்ன அப்படின்னா லகுவாக இருக்கும். அன்னைக்கு அவங்களுக்கு நேரிட்டது சோதம் குமாரா அக்னியால் அழிக்கப்பட்டது, அவங்களுக்கு நேரிடுறது லகுவாக இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறார். இப்படி தேவனுடைய நோக்கமெல்லாம் ஒன்று தான். என்ன அப்படின்னா, நாம் அவரை விசுவாசிக்க செய்ய வேண்டும். அவர் எப்போதும் வல்லமையை எதுக்கு ஆண்டவர் பயன்படுத்துகிறார் அப்படின்னா, அவரை நிரூபிப்பதற்கு, ஆனால் நாம் பாவம் செய்யாமல் இருப்பதற்கு, அவரை ஏற்றுக்கொள்வதற்கு, அவருடைய கிருபையை மூலமாக தான் நமக்கு செயல்கிறார். அவருடைய வல்லமையை வச்சு நீ அப்படியே திரும்ப இந்த பக்கம் வா, இப்படி வா, அப்படி வா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் செய்கிறதில்லை. மாறா அவருடைய கிருபையை நமக்கு அளவில்லாமல் கொடுத்து அவரை நம்முடைய பக்கம் திருப்பிக் கொள்ள விரும்புகிறார். ஆனால் நம்முடைய கிருபை பக்கம் நாம் தலை சாய்க்காம இருக்கிறோம். அவருடைய இரக்கத்தை நினையாமல் பல நேரங்களில் இருக்கிறோம். ஆனால் தேவனுடைய இரக்கம் நம்மை பாவத்திலிருந்து மீட்டெடுக்க வல்லது, மீட்டெடுத்திருக்கு. ஆனால் தொடர்ந்து நாம் அவரை விசுவாசிக்க, இதெல்லாம் ஒருவேளை புதுசாக உள்ள ஜனங்களுக்கு இல்லை. இந்த ஜனங்கள் யார் அப்படின்னா, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, அவரால் அழைக்கப்பட்ட, பிரித்தெடுக்கப்பட்ட, அவருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம்.
அந்த மாதிரி தான் நாமளும் இருக்கோம். அவருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், அவருக்கென்று தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், அவரால் போஷிக்கப்படுகிறவர்கள், அவரால் வழிநடத்தப்படுகிறவர்கள். அப்படிப்பட்ட நம்முடைய இருதயம் அப்படி போய்விடக்கூடாது. அப்படிங்கிறதுனால தான் தேவன் நம்மில் அக்கறை கொண்டு நம்மை நடத்தி அவருடைய பிள்ளைகளாக இருக்க வைக்க விரும்புகிறார். அவருடைய கிருபை உணர்ந்து கொள்வோம், அவருடைய சத்தியத்தை நேசிப்போம். அவர் நமக்கு செய்ய விரும்புகிற, அவருடைய வழியை காணும்படிக்கு செய்ய விரும்புகிற எல்லா வழிகளிலேயும் ஆண்டவரே நீர் எனக்கு காட்டும். உம்முடைய செய்கைகளை மட்டும் அல்ல ஆண்டவரே, உம்முடைய வல்லமையும் பராக்கிரத்தையும் மட்டும் அல்ல ஆண்டவரே, உம்முடைய வழிகளை நான் காணும்படி எனக்கு உதவி செய்யும். உம்முடைய கிருபையை நான் உணர்ந்து கொள்ளும்படி எனக்கு கிருபை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் கேட்போம். அப்படியே வாழ தேவன் எனக்கு உதவி செய்வாராக. ஆமென்.